ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே. இளையராஜாவின் இசையில் நான் முத்துக்குமாரின் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் தனது இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்த பாடலில் அந்த பேருந்தில் அனைவரும் மெய்மறந்து உறங்கிக் கொண்டே வந்தனர். அகிலன் மனம் மட்டும் எதிலுமே லயிக்காமல் வெளியே இருளில் வெறித்து கொண்டே வந்தது. என்ன மாதிரியான இக்கட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் நான்? இப்பொழுது நான் இருக்கும் நிலை என்ன என தெரிந்தும் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ய நான் எப்படி ஒத்துக்கொண்டேன்? இப்படி எண்ணற்ற கேள்விகளோடு வெளியே வெறித்து கொண்டிருந்தவன் கவனத்தை அவனது அலைபேசி கலைத்தது. எடுத்து பார்த்தால் அவனது தாயிடமிருந்துதான் அழைப்பு வந்திருந்தது. எதுவும் பேசாமல் அலைபேசியை அணைத்துவிட்டு மீண்டும் வெளியே வெறிக்க ஆரம்பித்திருந்தார்கள். அழகிய இரவு, ஜன்னலோர பேருந்து பயணம், மனதிற்கு இனிய இளையராஜா இசை, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மனம் முழுதும் நிறைந்து இருப்பவளையே இன்னும் சற்று நேரத்தில் மணக்கப் போகிறான். இந்த பயணம் எப்பேற்பட்டதா இருந்திருக்க வேண்டும்? எவ்வளவு மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருந்த தருணம் நிகழும் போது துணி கொண்டு துரைத்தது போல அனைத்து மகிழ்ச்சியும் காணாமல் போனதை எப்படி சொல்வது? அகிலன் பள்ளி தொழியான அஞ்சலியுடன் தான் நாளை அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளித்தொழி என்பதை விட யாருக்குமே தெரியாமல் அகிலன் அஞ்சலியை ஒரு தலியாக விரும்பிக் கொண்டிருந்தான். இந்த விஷயம் அஞ்சலிக்கு கூட தெரியாது. படிப்பை முடித்த கையோடு சென்னையில் வேலை கிடைத்துவிட சென்னையில் தன் பெரியப்பா வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவ்வப்போது விடுமுறையில் ஊருக்கு சென்று பார்த்து வருவான். ஊருக்குள் நுழைந்து விட்டாலே பள்ளி மாணவனைப் போல தன் மனதிற்கு இனியவள் கண்ணில் படுகிறாளா என அவள் இருக்கும் தெருவுக்கு பல முறை போய் வந்து விடுவான். அஞ்சலி கண்ணில் பட்டு விட்டாலோ மனதிற்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க தன்னை மறந்து பார்த்து கொண்டிருப்பான். அவளும் போகும்போதும் வரும்போதும் தன்னை ஓரக்கண்ணில் ஒருவித வெக்க புன்னகையுடன் பார்ப்பதை அறிந்தே இருந்தாலும் ஏனோ அவனிடம் சென்று தன் காதலை சொல்லியதே இல்லை அகிலன். பார்வையிலே காதலை வளர்த்து மனதில் ஒரு பூந்தோட்டமே வளர்த்து வந்த இருவருமே தமது எல்லைகளை மீறியதே இல்லை. திடீரென ஒரு நாள் அகிலனின் தாய் அகிலனை அலைபேசியில் அழைத்து, கண்ணா, உனக்கு கல்யாணம் செய்யலாம்னு நானும் உங்க அப்பாரும் முடிவு பண்ணியிருக்கோம் கண்ணு என சொல்ல, தூக்கி வாரி போட, என்னமா சொல்றீங்க? எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்ற அதிர்ச்சியுடன் சொல்லி முடித்தான். அப்பு, நம்ம முருகேச வாத்தியார் பொண்ணு அஞ்சலி தான் அப்போ உனக்காக பார்த்து வச்சிருக்கோம். உங்க அப்பாரு வாக்கு கொடுத்துட்டாரு அப்பு, வேணான்னு சொல்லாத அப்பு என வெள்ளந்தியாக அந்த தாய் கூறிக்கொண்டிருக்கும் போதே இங்கு அகிலனின் தலையில் ஒரு கூடை பூவை யாரோ கொட்டியது போல ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போனான் அகிலன். என்னம்மா சொல்றீங்க, அஞ்சலியா என்று கேட்ட அகிலன் ஒரேடியாக மகிழ்ச்சியை காட்டிக்கொள்ளாமல், சரிம்மா, அப்பாவுக்காக ஒத்துக்கிறேன் என்று பெருந்தன்மையோடு முடித்தான். தந்தைக்காக ஒத்துக்கொள்கிறேன் எனும் ஒற்றை வார்த்தையிலே அந்த தாயின் உள்ளம் குளிர்ந்துவிட, நல்லா இருப்பையா என மனதார வாழ்த்துவிட்டு மேலும் சில பல குசலங்கள் விசாரித்துவிட்டு இணைப்பை துண்டித்தான் அகிலன். எல்லாம் மனதிற்கு இனிமையாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்காமல் இருந்தால் இந்நேரம் இவ்வளவு சங்கடத்தில் அகிலன் இருந்திருக்க மாட்டான். பேருந்து சீராக சென்று கொண்டிருக்க மறுநாள் காலையில்தான் ஊர் வந்து சேரும். எனவே சற்று உறங்கலாம் என்று அகிலன் மெல்ல தன் கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தான். அதே நேரம் ஊருக்குள் நடுநிசி நேரம் நாய்கள் நுழையிட ஆந்தைகளின் அலறல் சத்தம் அந்த ஊரே கலங்கடித்துக் கொண்டிருக்க, ஊரில் அனைவரும் அந்தி சாயும் முன்னமே தத்தம் வீடுகளில் அடைந்து விட்டபடியால் ஊரே வெறிச்சோடி போய் கிடந்தது. கொஞ்சம் பயத்துடனே கந்தனும் பாண்டியனும் அந்த ஊருக்குள் நடந்து வந்து கொண்டிருந்தனர். என்னடா பாண்டி, ஊரே இவ்வளவு அமைதியா இருக்கு? இது வரைக்கும் எவ்வளவோ ஊர்ல நம்ம திருடி இருக்கோம். இந்த ஊர் ஒரு மாறி வித்தியாசமா இருக்கே என்று நடுங்கிக் கொண்டே பேச்சை கொடுத்தான் கந்தன். டே, கொஞ்சம் அமைதியா வா. ஊரு எப்படி இருந்தா என்ன? வந்து வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் என்று சன்னமான குரலில் அதட்டிவிட்டு முன்னே நடந்தான் பாண்டி. இருவரும் சத்தமே இல்லாமல் வேக வேகமாய் நடந்து அங்கிருக்கும் பெரிய கோவிலின் மதில் சுவரை ஏறி குதித்து உள்ளே சென்றனர். கொஞ்ச தூரம் சென்று அதன் பின்னால் அமைந்திருந்த பெரிய மரத்தின் அருகில் அவர்கள் கொண்டு வந்த ஜாமான்களை இறக்கி வைத்துவிட்டு அங்கே அருகிலே ஒரு குழியை தோண்ட தொடங்கினர். பாண்டி, நீ சொன்னன்னு நானும் புதையல் ஆசையில இங்க வந்துட்டேன். ஆனா இங்க யாரோ நம்மள பாக்குற மாதிரியே இருக்குடா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கூறினான் கந்தன்.
அட இவ யாருடா பயந்தாங்கொல்லி, போய் போய் உன்னை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு, சும்மா தொணக்காம குழிய நோண்டுடா என்று சொல்லிவிட்டு அருகிலே இன்னொரு பள்ளத்தை நோண்டிக் கொண்டு இருந்தான் கந்தன். என்று ஏதோ ஒரு சத்தம் கந்தனின் காதுகளுக்கு கேட்க மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்பொழுது அவன் கால்களை ஏதோ ஒன்று உரசுவது போல் தோன்ற குனிந்து கீழே பார்த்தால் 6 அடியில் நீல பாம்பு ஒன்று கந்தனின் கால்களை உரசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. பயத்தில் அலறப்போனவனை கையை பிடித்து ஒரு பார்வையில் அடக்கி வாயில் விரலை வைத்து அப்படியே நீள் என்று சம்சிகை செய்தான் பாண்டி. பயத்தில் வடவடத்த கால்களையும் படபடத்த மனதையும் கட்டுப்படுத்திக் கொண்டு அப்படியே நின்றான் கந்தன். அசைவுகள் எதுவும் இல்லாததால் அந்த பாம்பும் அதன் வழியே சென்றுவிட ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தன் வேலையை தொடர்ந்தனர் இருவரும். திடீரென சலசலசலவென தண்ணீரின் சத்தம் கேட்கவே கந்தன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு கிணறு ஒன்றே இருந்தது. ஆனால் கிணறு இருக்கும் தூரத்தில் நீரின் சலசலப்பு வெளியில் கேட்பது அதிசயம்தான் என நினைத்துக் கொண்டே மீண்டும் குழி தோண்ட குனிந்தவன் பார்வையில் ஏதோ பட நிமிர்ந்து என்னவென்று பார்த்தான் கந்தன். கிணற்றிலிருந்து யாரோ எழுந்து வருவது போல் தோன்ற, பாண்டி அங்கே பார், கிணற்றில் யாரோ இருக்கிறார்கள் என்று கிசுகிசுப்பான குரலில் கூறினான் அவன். மீண்டும் அந்த கிணற்றை நிமிர்ந்து பார்த்தால் அங்க யாருமே இல்ல. கடுப்பான பாண்டி, டே இப்ப ஒழுங்கா வந்த வேலையை பார்க்க போறியா, இல்ல நானே உன்னை அடிச்சு துவைக்கட்டுமாடா என்று கேட்டு முறைத்தான் பாண்டி. இவன் செய்தாலும் செய்வான் என பயந்து கொண்டே வேக வேகமாக அந்த பள்ளத்தை நோண்ட ஆரம்பித்தான் கந்தன். மீண்டும் ஏதோ தோன்ற மெல்ல தலையை நிமிர்த்தி அந்த கிணற்றின் அருகே பார்த்தாள். அந்த உருவம் முழுவதும் வெளியே வந்து கிணற்றின் மேலே அமர்ந்து கொண்டு இவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தது. கருகருவென உடல் முழுவதும் கருப்பாய் இருக்க, தரை முழுவதும் அதன் விரித்த தலைமுடி படர்ந்து இருக்க, தலையது கால் எது என ஒன்றுமே புரியாமல் படுபயங்கரமா இருந்தது அந்த உருவம். மேலும் உடலின் பல பாகங்கள் அங்கங்கு உருகி கீழே ஒழுது கொண்டிருக்க, அதன் மீது பாகங்கள் எலும்பு மட்டும் வெளியே தெரிய, மூடிய கண்களில் அது அவர்களையே பார்ப்பது போல ஒரு பிரம்மை கந்தனுக்கு தோன்றியது. பாண்டி பாண்டி என கூப்பிடும் போதே, டே நீயும் வேலையை பார்க்க மாட்டேங்கிற, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற, இப்ப பாரு உன்னை என்று கோவமாய் திட்டிவிட்டு பாண்டி அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்து கொண்டு இருக்க, அந்த கரிய உருவம் மெல்ல நகர்ந்து நகர்ந்து கந்தனின் வெகு சமீபத்தில் வந்து விட்டது. பயத்தில் அலறப்போன கந்தனின் கழுத்தை ஒரே பிடியில் பிடித்து அவன் சத்தத்தை முழுதாய் அடுக்கிய அந்த உருவம் இப்பொழுது பாண்டியன் பக்கம் மெல்ல திருப்பியது. இன்னும் ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம இருக்கானே என யோசித்த பாண்டியனுடன் வியர்வை துளிகள் ஆராய் பெருகி ஓட அந்த இடமே பயங்கரமாய் சூடாய் மாறி போனதை போல ஒரு உணர்வு பாண்டிக்கு. டே கந்தா, என்னடா திடீர்னு இவ்வளவு சூடாகுது என்று கேட்டுக்கொண்டே திரும்பி கந்தனை பார்க்க அங்கே அவன் இல்லாமல் இடம் வெறுமாய் இருந்ததைக் கண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் பாண்டி. திடீரென பரவிய கெட்ட வாடை வேறு வயிற்றை பிரட்டி கொண்டு குமட்டியது அவனுக்கு. கந்தா கந்தா என்று சன்னமான குரல் அழைத்து பார்த்தான். ஆனால் பதிலே இல்லை. எங்கே போனான் என யோசித்துக் கொண்டே திரும்பினான். முகத்தின் வெகு சமீபத்தில் ஒரு கரிய உருவம் விழிகளை மூடியபடி நிற்பதைக் கண்டு தூக்கி மாறி போட 2 அடி பின்னே நகர்ந்து சென்று அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்தான் பாண்டி. என்னடா காலை தடுக்கி விட்டது என திரும்பி பார்த்தால் அது கந்தனின் இறந்த உடல். பயத்தின் வார்த்தைகளை வெளியே வராமல் நாக்குமேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள எழுந்து ஓட போகும் மேலே மின்னல் வேகத்தில் வந்த கரிய உருவம் மீண்டும் வெகு சமீபத்தில் வந்து நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தது. பயத்தில் கால்கள் பின்னோக்கி நகர நகர அந்த உருவம் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. திடீரென அதன் கண்களை திறக்க அந்த கரிய உருவத்தில் செக்கச்சிவந்த விலைகள் தீயை கக்க, அந்த உருவத்தின் மொத்த உடலும் தீப்பழம்பாய் மாற பயத்தில் சர்வமும் அடங்கி போனான் பாண்டி. கை கால்கள் அசைய மறுக்க அப்படியே சர்வமும் அடங்கி அப்படி நின்றவனை ஒரே அடியில் 2 துண்டுகளாக்கி 2 திசைகளில் எரிந்தது அந்த உருவம். கடந்த சில மாதங்களவே பொழுது சாய்ந்ததும் அந்த ஊருக்குள் நடக்கும் சில பல அமானுஷ்ய விஷயங்களில் மக்கள் மிகவும் பயந்து போனதின் விளைவே இப்படி ஊரே அடங்கி எவருமே வெளிவராமல் இருக்க காரணம். அதையே மீறி எவரேனும் வெளியே நடமாடினால் அவரது பிணம் மறுநாள் ஊருக்கு வெளியே கிடைக்கும். இது தெரியாமல் ஊருக்குள் வந்த பாண்டியும் கந்தனும் அநியாயமாக தன் உயிரை விட்டுவிட்டனர். இரு சூழலும் நேரம் இந்த ஊரை ஆட்டிப்படைக்கும் இந்த சக்தி என்னவென்றும் எதற்கு காரணம் என்று அந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கு கூட தெரியாது. இருளும் மொழியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கை குலுக்கி தன் வேலை நேரத்தை ஒருவர் மற்றொருவன் கையில் ஒப்படைத்து விலகி சென்று கொண்டிருக்கும் அதிகால பொழுதில் கால்களை எட்டி போட்டு நடந்து வேக வேகமாக கோவில் வாசலை அடைந்த கோவில் அர்ச்சகர் மணி சாஸ்திரி பவ்யமாக கோவில் வாசலில் பூட்டப்பட்டிருந்த பூட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்.
அங்கே அவர் கண்ட காட்சியில் ரத்தம் உறைந்து, ஈஸ்வரா, இது என்ன சோதனை என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே வெளியே சென்று ஆட்களை அழைக்கச் சென்றார். சற்று நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி கோவில் வாசலில் வேடிக்கை பார்க்க சற்று நேரத்தில் போலீஸ் வண்டியும் வந்து சேர்ந்தது. கூடியிருந்த மக்கள் அனைவரின் முகத்திலும் பீதி அப்பட்டமாய் தெரிய, காவல் அதிகாரிகள் கோவிலின் உள்ளே சென்று அங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடந்த பாண்டி மற்றும் கந்தனின் பிணங்களை பார்வையிட்டனர். மேற்கொண்டு விசாரணைகளை காவலர்கள் ஆரம்பிக்க, அங்கிருந்த மக்கள் அனைவரும் சொல்லி வைத்தார் போல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் என முடித்தனர். நடக்கும் தொடர்கொலைகளை பற்றிய துப்பு எதுவுமே கிடைக்காமல் காவல் அதிகாரிகள் மண்டையை பித்துக் கொண்டு முன்னேறி செல்லும் வழியறியாது இருந்தனர். இன்னொரு பக்கம் அழகிய இளங்காலை பொழுதில் பேருந்து ஊர் வந்து சேர, தூக்கம் கலைத்த விழிகளோடு தன் ஊருக்கு வந்து இறங்கினான் அகிலன். பேருந்து நிலையத்தில் காத்திருந்த அகிலனின் நண்பன் ரமேஷ், மச்சி வாடா, ஊரே உனக்காக தான் காத்துட்டு இருக்கு என்று கூறிக்கொண்டே நண்பனை ஆறத் தழுவினார். ஆனாலும் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லாத நண்பனை கண்டு, என்னடா அகில், என்னவோ மாறி இருக்க, என்ன பிரச்சனை என்று கேட்டான் ரமேஷ். இல்லடா, வீட்டுக்கு வா, பொறுமையா எல்லாம் சொல்றேன் என்று கூறிவிட்டு காரை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அகிலன். வீடும் வரும் வரை இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. வீட்டை நெருங்கும் போதே திருமுனை வரை ஸ்பீக்கரில் முழங்கிக் கொண்டிருக்கும் நாதஸ்வர மங்கள வாத்தியங்களும், வாசலில் கட்டியிருந்த வாழை தோரணங்களும், வீடு முழுவதும் கூடியிருந்த உறவுக்காரர்களும் என வீடே கல்யாண களை கட்டி இருந்தது. வீட்டின் வாசலில் கார் நின்றதுதான் மிச்சம். மாப்பிள்ள வந்தாச்சு, மாப்பிள்ள வந்தாச்சு என்ற கலவையான குரல்களும் வீட்டின் உள்ளே உண்டான சலசலப்புகளுக்கு இடையில் ஆர்த்தி தட்டுடன் வெளியே வந்தால் அகிலனின் தாய் ரங்கநாயகி. நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கும் தன் மகனின் மீது தன் கண் கூட பட்டுவிடக் கூடாது என மனதுக்குள் வேண்டிக் கொண்டே ஆரத்தி சுற்றி தெருவின் ஓரத்தில் பொட்டிவிட்டு உள்ள போப்பு என்று மகனை உள்ளே அனுப்பினார் ரங்கநாயகி. என்னாகிலா, நல்லா இருக்கியா என்ற உறவுகளின் குசல விசாரிப்புகள் அனைத்திற்கும் இயந்திரத்தனமாய் பதில் உடைத்துவிட்டு தன் அறைக்கு வந்து கதவை சாத்திவிட்டு தொப்பென்று கட்டிலில் விழுந்தான் அகிலன். பின்னோடு வந்த ரமேஷ் நண்பன் நிலை கண்டு பதறினான். எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அகிலா, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதுவும் நீ சின்ன வயசுல இருந்து மனசுல நினைச்ச பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கியடா, உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே, என்ன பிரச்சனைன்னு இப்பயாச்சும் சொல்லடா என்று கேட்டான். நண்பனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்த அகிலன் விழிகள் கோபத்தில் சிவந்து இருந்தது. அதை கண்டு பதறி ரமேஷ், டி என்னடா விஷயம், ரொம்ப பெருசா, எதுக்குடா இவ்வளவு கோபம் என்று பதறினான். ரமேஷ், என்னென்னவோ ஆகி போச்சுடா, நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துடுச்சு என்று மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான் அகிலன். சிறு வயதிலிருந்தே போலீஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்பதுதான் அகிலனின் ஆசை. அதற்காக விழுந்து விழுந்து படித்து உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்து போலீஸ் ஆவதற்கான எல்லா தகுதியும் வளர்த்து வைத்திருந்தான் அகிலன். கடு உழைப்பு என்றுமே வீண் போகாது என்பதற்கிணங்க அவன் படிப்பை முடித்ததுமே எஸ்ஏ தேர்வில் தேர்வாகி சென்னையில் போஸ்டிங் கிடைக்க மகிழ்ச்சியோடு சென்னையில் அவனது பெரியப்பா வீட்டில் தங்கி வேலைக்கு போய் வந்திருந்தான். மிகவும் விரும்பிய வேலை என்பதாலே அவன் செய்த வேலையை மிகவும் ஈடுபாட்டுடன் செய்து பல மெடல்களை வாங்கி குவித்திருந்தான். நேர்மை தவறாத அவன் உழைப்பில் கூடவே பல எதிரிகளையும் சம்பாதித்திருந்தான். ஏதோ ஒரு நில அபகரிப்பு வழக்கில் விசாரிக்க போய் அது கடைசியில் ஒரு ஆளும் கட்சி மந்திரியின் பினாமி செயல் என அறிந்தும் பின்வாங்கும் எண்ணம் துளியும் இல்லாமல் மேற்கொண்டு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர இவன் முனைய, நேரிடத்திலிருந்து வந்த உத்தரவில் அவனை வேறிடத்திற்கு மாற்றல் செய்த விஷயம் அறிந்தான் அகிலன். நேர்மையான அதிகாரிகளுக்கு மாற்றல் ஒன்றும் புதிதில்லை என்றாலும் இடமாற்ற உத்தரவை வாங்கியவுடன் அவன் அலைபேசிக்கு வந்த அழைப்பில் பேசிய மந்திரி அரங்கநாயகம், என்ன அகில, நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன நோண்டி இப்போ நீங்க உங்களுக்கு கஷ்டத்தை வர வச்சுக்கிட்டீங்களே, ஐயோ பாவம் என்று போலியாய் பரிதாபப்பட, பரவாயில்ல மிஸ்டர் அரங்கநாயகம், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் என்று பதில் அளித்தான் அகிலன். ஆனாலும் விடாமல், என்ன அகிலன், என் பாதையில் குறுக்கிட்டவர்கள் அவ்வளவு சுலமா விட்டு விடுவனா என நீங்க நினைச்சீங்க என கூறி நமட்ட சிரிப்பு சிரித்தான் மந்திரி. உங்களுக்கு நீங்க போக போற இடத்தை பத்தி முழுசா தெரியாது, முடிஞ்சா கொஞ்சம் அந்த ஊரை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்று சிரிப்புடன் இணைப்பி துண்டித்தார் மந்திரி. குழம்பி போன அகிலன் அந்த ஊரை பற்றி விசாரித்த அனைத்தும் அவனுக்கு மனதுக்குள் ஒருவித படபடப்பை உண்டு பண்ணியது. திருமணமான கையோட புது மனைவி அழைத்துக் கொண்டு இப்படி ஒரு இடத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்ற பல கேள்விகள் மண்டையை போட்டு குழப்ப ஆரம்பித்திருந்தது அகிலனை. அகிலன் போக போகும் ஊர் என்ன என்று அவன் கேட்க அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னடா அகிலா சொல்ற, அந்த ஊரை பத்தி அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கிட்ட, எதுக்கும் பயப்படாத, நீயா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க என்று நண்பனின் நிலையை நம்ப முடியாமல் ஆற்றாமையில் கேட்டான் ரமேஷ். இல்ல ரமேஷ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஊர்ல எதுவுமே சரியில்லை, பல அமானுஷ்ய விஷயங்கள் அங்க நடக்குது.
பேய் பிசாசு இதுலெல்லாம் துளியும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அந்த ஊர்ல தொடர்ந்து ஒரே மாதிரியா நடக்கும் பல கொலைகள் யாரோ பேயின் பேரை உபயோகப்படுத்தி தொடர்ந்து குற்றங்களை செய்யறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஒரு காவல் அதிகாரியா அந்த இடத்துக்கு போய் உண்மை அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஆனா என்ன கூடவே அஞ்சலியும் கூட்டிட்டு போய் அவளே சிக்கல்ல மாட்டி விடுவேணும்னு யோசிக்கிறப்பதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது என்று கவலையுடன் சொல்லிக் கொண்டிருந்தான் அகிலன். விடு அகில், இதெல்லாம் ஒரு விஷயமா? நாளைக்கு உனக்கு கல்யாணம், அத பத்தி யோசி. வீணா கண்டதையும் யோசிச்சு நீயும் டென்ஷன் ஆகி அந்த பொண்ணையும் பயமுறுத்திடாத என்று நண்பனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் ரமேஷ். சரிடா, இரு நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே குளியலறைக்குள் நுழைந்தான் அகிலன். அதோட நண்பர்கள் இருவருமே அந்த ஊரை பற்றி முழுதாய் மறந்தே போனார்கள் என்றே சொல்லலாம். சேர்ந்து பேச பல நாள் கதைகள் காத்திருக்க அவர்களுக்கு பொழுது எப்படி போனதென்று தெரியவில்லை. புது மாப்பிளை கிண்டல் செய்து கொண்டே வைக்க வேண்டிய நலங்குகளையும் வைத்துவிட்டு ஒரு வழியாய் அந்த நாளும் நிறைவுக்கு வந்தது. டே அகிலா, நல்லா தூங்கிடு, சரியா 3 மணிக்கெல்லாம் வந்து எழுப்பிடுவேன் என சொல்லிவிட்டு ரமேஷ் உறங்கிவிட்டான். கவலைகள் அனைத்தையும் மறந்து கண்ணயர்ந்து இருக்கும் போதே தூரத்தில் எங்கோ ஒரு அழுகுரல் கேட்டது. இந்த நேரத்தில் திருமண வீட்டில் யார் அழுகிறார்கள் என எண்ணிக்கொண்டு திரும்பி நண்பனை பார்த்தான் அகிலன். அவன் நன்றாக உறங்கிவிட்டிருந்தான். சரி, நாமே சென்று பார்க்கலாம் என எண்ணிக்கொண்டு கட்டிலில் இருந்து இறங்கி அறையின் வாசலை நெருங்கினான். வீடே இருள் சூழ்ந்து பயங்கரமாய் காட்சியளித்தது. கல்யாண வீடு விளக்குகளை அணைக்க கூடாது என அன்னை சொன்னது நினைவுக்கு வர என்னென்ன வீடு இருளுடன் கிடக்குது என யோசித்துக் கொண்டே ஓரளவுக்கு இருள் தன் கண்களுக்கு பழக சத்தமந்த திசை நோக்கி செல்ல போனான் அகிலன். முன்னேறி செல்ல செல்ல அந்த இடமே பயங்கர குளிராய் மாறிக்கொண்டிருந்தது. வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் சென்று பார்த்து கொண்டே வந்தவன் எங்குமே ஒருவரையும் காணாமல் திகைத்தான். என்ன இது? உறங்குவதற்கு முன் வீடே கலகலவென இருந்தது மாதிரி இப்போது வீட்டில் யாரையுமே காணுமே என யோசித்துக் கொண்டு முன்னே சென்றான். சத்தம் மொட்டை மாடியிலிருந்து தான் வருகிறது என்பதை உறுதி செய்த அகிலன் மெல்ல மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினான். அவன் படிகளில் ஏற ஏற உடல் முழுவதும் விரைத்து விடும் போல குளிர் கடுமையாய்க் கொண்டே போனது. இரு கைகளையும் ஒன்றோடு ஒன்று பரபரவென தேய்த்து விட்டுக் கொண்டே மேலே ஏறினான். அங்கே வீசிய கெட்ட வாடையில் அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. என்ன இது, கல்யாண வீடா இல்ல வேற எதுவுமா இப்படி நாத்தடிக்குது என மூக்கை மூடிக்கொண்டே மேலே சென்று பார்த்தான். அங்கே மாடியின் ஒரு மூலையில் பெண்ணொருத்தி அமர்ந்து தன் முகத்தை தமது முட்டிகளில் புதைத்துக் கொண்டே அழுது கொண்டிருந்தாள். நிலவின் ஒளியில் அவனின் வரி வடிவம் அவனுக்கு தெரிய யார் என்று மெல்ல கேட்டான். ஆனால் அந்த பெண் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். உடனே கொஞ்சம் சத்தமாக, யாருன்னு கேட்கிறல்ல, எதுக்கு இப்படி அழுவுறீங்க என்று சற்று கோவமா கேட்கவும் அந்த பெண் சட்டென்று அழுகியை நிறுத்தினாள். அழுகியை நிறுத்தியதும் நிலவிய அமானுஷ்யா மீது அகலின் மனதில் என்னவோ செய்ய, யார் பாணி இந்த நேரத்தில் இங்கென்ன செய்கிறாய், எதற்காக அழுகிறாய் என்று கேட்டான். அந்த பெண் நிமிர்ந்து அகிலனை ஒரு வெற்று பார்வை பார்த்தாள். அகிலன் அப்படியே ஆடி போய்விட்டான். அங்கே அழுது கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, அது அவனின் ஆசை காதலில் அஞ்சலிதான். அஞ்சலி, நீயாம், நீ இந்த நேரத்துல இங்க என்ன செய்கிறாய் என்று கேட்ட நொடி, நீ தப்பு செய்ய போற அகிலா, ரொம்ப பெரிய தப்பு செய்ய போற, நிறுத்திடு என்று தன் கனத்த குரல் கத்துக்கொண்டே அவனை நெருங்கி ஓடி வந்த அஞ்சலியை கண்டு பயந்து அஞ்சலி என கத்திக்கொண்டே அலறிக்கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்தான் அகிலன். மணி அதிகாலை 3. பக்கத்தில் படுத்திருந்த ரமேஷ் துள்ளி துடித்து எழுந்தான். டே மச்சான், என்னடா, எதுக்கு இப்ப இப்படி கத்தன என்று படபடத்த இதயத்தோடு கேட்டான் ரமேஷ். எழுந்தாமதும் திரு திரு திருவனை விழித்துக் கொண்டிருந்த அகிலன் இவ்வளவு நேரம் தான் கண்டது கனவுதான் என்பதை புரிந்து கோபமாக முறைத்துக் கொண்டிருந்த நண்பனை பார்த்து மெல்ல அசடு வழிய சிரித்தான். ஆனால் நடக்கும் யாவும் கனவை போல் இல்லாமல் நிஜம் போலவே தோன்றியதை மனம் இடித்துரைக்காமல் இல்லை அகிலனுக்கு. அகிலனின் திருமணத்திற்காக ரெடியாகடா, ஏண்டா இப்படி பண்ற என அவன் நண்பன் அவனை திட்டிக் கொண்டே இருந்தான். ஆனா அவனோ அதிகாலை கனவு பழிக்கும் என என்றோ பெரியவர்கள் சொன்னது நினைவில் வந்து அகிலன் நிம்மதி கொஞ்சம் ஆட்டி பார்த்தது. என்ன மாதிரி கனவு இது, எதற்கான முன்னோட்டம் இது என யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்த நண்பனை தோள்களை தட்டி, டே அகிலா, எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன், என்னதாண்டா யோசிக்கிற, எவ்வளவுதாண்டா நான் பேசுறது என்று சற்று எரிச்சலுடன் கேட்டான் ரமேஷ். தலையை உலுக்கி விட்டு கொண்டு நிகழ்காலத்திற்கு வந்த அகிலன் கனவை பற்றி கூறலாமா என ஒரு நொடி யோசித்துவிட்டு பின் வேண்டாம் என முடிவு செய்தான். என்னடா, எதுக்குடா கூப்பிட்ட என்று கேட்டவனை விசித்திரமாய் நோக்கிவிட்டு, டே மச்சான், இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா, போய் போய் குளிச்சு ரெடியாக என்று குழந்தைக்கு சொல்வதை போல பொறுமையாக சொன்னான் நண்பன். ஆமா இல்ல, சரிடா,
இரு நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று குளியலை நோக்கி செல்லும் நண்பனை கவலையுடன் பார்த்து கொண்டு நின்றான் ரமேஷ். அதன் பிறகு நேரம் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க மனைவழியில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் அகிலன். பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயர் கூற தோழிகள் படை சூழ இயற்கையாவே அழகியான அஞ்சலி அழகிய சிவந்த பட்டுப்புடவை மணமகள் அலங்காரத்திற்கு மீண்டும் பேரழகே வந்து அகிலனின் அருகில் அமர்ந்தாள். தன் மனதில் நிறைந்தவளை மனக்கோலத்தில் காணும் ஆசையில் தலையை திருப்பி அருகில் அமர்ந்திருந்த அஞ்சலியை காண திரும்பியவன் கண்கள் ஒரு கணம் அதிர்ச்சியில் அப்படி நிலைக்குத்தி நின்றது. அங்கே அஞ்சலியின் அழகிய உருவத்திற்கு பதிலாக அதிகாலையில் கனவில் கண்ட உருவம் அமர்ந்து அவனையே முறைத்துக் கொண்டிருந்தது. தன்னை சுற்றி நின்ற சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரும் காணாமல் போக மண்டபம் முழுவதும் இனிமையாய் இசைத்துக் கொண்டிருந்த நாதஸ்வர ஓசை முழுவதும் நின்று போக அந்த இடம் முழுவதுமே அமைதியான மயான அமைதியாய் காட்சியளித்தது. பயத்தில் வார்த்தைகள் வெளிவராமல் அப்படியே அவளையே பார்த்து கொண்டிருக்க அகிலனை யாரோ அவன் தோள்களை தட்டி உடுப்பது போல தோன்ற அரண்டு திரும்பின் அருகில் நண்பன் ரமேஷ் அவன் தோள்களை தட்டி ஏதோ சொல்வதை பார்த்தான். அவனை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருந்த அமானுஷ்யங்கள் அனைத்தும் மறைந்து மங்களநாதம் அவனது காதைகளை கேட்க தொடங்கியது. என்ன அகிலா, அஞ்சலியே இப்படி வச்சக்கண்ணை வாங்காம பாக்குற, ஐயர் கூப்பிடாரு பாரு என்று கூற நிமிர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தான் அகிலன். அருகில் பதுமையாய் அஞ்சலி அமர்ந்திருக்க சுற்றியிருந்த சொந்த பந்தங்களின் முகத்தில் நிலவிய மகிழ்ச்சியை புன்னகை மெல்ல அகிலன் முகத்திற்கு வர ஆரம்பித்தது. மாப்பிள்ள தாலி கட்டுங்கோ என தாலி அகிலன் கைகளில் கொடுத்துவிட்டு கெட்டி மேலம் என சத்தமாய் சொல்ல கெட்டி மேலம் முழங்க அஞ்சலின் கழுத்தில் தாலி கட்டி தன் ஆருயிர் காதலியை தன் மனைவி ஆக்கி கொண்டான் அகிலன். 3 முடிச்சுகள் இடும் நேரம் அஞ்சலின் கண்களிலிருந்து 2 துளி நீர் சொட்டுகள் அவன் கைகளில் விழுந்தது. நல்லபடியாக அகிலன் அஞ்சலியின் திருமணம் முடிந்தது. நெற்றியை திலகம் வைத்து கால்களை நெட்டி போட்டு அக்னியம் வளம் வரும்போது என்னை நம்பி வரும் பெண்ணை என்னாலும் நான் கைவிட மாட்டேன். அவள் மனம் நோகும்படியான எந்த செயலும் நான் செய்துவிடக் கூடாது இறைவா என மனதார இறைவனிடம் வேண்டிக் கொண்டான் அகிலன். அதன் பிறகு எவ்வித இடையூறுமின்றி அகிலன் அஞ்சலின் திருமண சடங்குகள் அனைத்தும் நிகழ இடையிடையே மணமக்களுக்கு இடையில் நடந்த சில விளையாட்டுகளில் திருமணத்தை மேலும் மெருகூட்டியது. அஞ்சலியோடு அகிலன் நடத்திய பார்வை பரிமாற்றுகளில் அழகாய் முகம் சிவந்து வெக்கத்தில் மேலும் அழகாகி போன அஞ்சலியை கண்டு மயங்கி விழுவதைப் போல செய்து அவளை மேலும் சிவக்க வைத்தான் அகிலன். அழகிய மறக்க முடியாத பல நினைவுகளை அங்கே அழகாய் படம் பிடித்து தன் நினைவில் என்றும் நீங்காமல் காத்து கொண்டது வீடியோ கேமராவும். சிறப்பாக நடந்து முடிந்த திருமண வைபவத்திற்கு பின் முதலிரவுக்காக அறையை தயார் செய்தனர் வீட்டில் அனைவரும். அதே நேரம் மற்றொரு அறையில் அஞ்சலி தன் திருமண பட்டுப்புடவையை களைந்துவிட்டு எளிமையான பட்டுடுத்தி மிதமான அலங்காரம் செய்து இறுக கட்டியிருந்த தலை அலங்காரத்தை களைத்தும் தளர பின்னி பூக்களை சூடி தேவதையாய் நின்றான் அஞ்சலி. அவளின் சிறு வயது காதலும் அகிலன் தானே. எனவே தன் மனதின் மகிழ்ச்சியே போதும் போல உள்ள பொலிவு முகத்தில் பிரதிபலிக்க செயற்கை அலங்காரங்கள் எதுவும் தேவைப்படாது என்பது போல சூழ இருந்த தோழிகள் கிண்டலின் முகம் சிவந்து அழகே உருவாய் நின்றாள் அஞ்சலி. அறையில் தனிமையை காத்திருந்த அகிலன் கதவு திறக்கவே ஆர்வமுடன் வாசலை பார்த்தான். தோழிகள் கேலி பேசி அஞ்சலியை உள்ளே தள்ளிவிட்டு கதவை சாத்திவிட்டு ஓடினர். வெக்கத்துடன் கைகளில் பால் டம்ளரை வைத்துக் கொண்டு நிற்கும் மனைவியை ஆசையுடன் பார்த்தான் அகிலன். வா அஞ்சலி, ஏன் அங்கே நிற்கிற என்று கூப்பிட்டவனை மெல்லிய புன்னகையுடன் நோக்கியவள் மெல்ல நடந்து அவன் அருகில் வந்து பால் குடிங்க என்று நாணத்துடன் கூறிய மனைவியை ஆசத்தீர பார்த்து கொண்டே உட்கார அஞ்சலி என்று கட்டில் அமர்ந்து அவளையும் அருகில் அமரச் சொன்னான் அகிலன். அருகே அமர்ந்த மனைவி ஆசத்தீர பார்த்து கொண்டே, அஞ்சலி, நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். உன்னை எனக்கு ஸ்கூல்ல இருந்தே அவ்வளோ பிடிக்கும். உனக்கும் கூட என்ன பிடிக்கும்னு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட வந்து பேச ஒரு தயக்கம். எப்படியோ நீயே எனக்கு மனைவியா வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று பேசிக்கொண்டே போனவன் தன் மனைவியிடமிருந்து எந்தவித பதிலும் வராமல் போகவே அருகில் அமர்ந்திருக்கும் மனைவியை பார்க்க அவளோ அவனுக்கு முதுகை காட்டி அமர்ந்து கொண்டிருந்தாள். அஞ்சலி அஞ்சலி என்று கூப்பிட்டு அவளின் தோள்களை தொடப்பனவனே என்று கடின குரல் நிறுத்த அஞ்சலி என்னாச்சு என்று கேட்டான். அவளிடம் இருந்து எந்தவித பதில்களும் வராமல் போகவே எழுந்து அவள் முன் சென்று பார்த்தான் அகிலன். அங்கே அவன் ஆரம்பத்தில் பார்த்த அழகிய முகம் முழுவதும் மாறி கரியை எரிந்த உடலில் சிவந்த விழிகளில் கடும் கோபத்துடன் அமர்ந்திருக்கும் அஞ்சலியை கண்டு விக்கித்து போனான் அகிலன். பயத்தில் 2 எட்டுக்கள் பின்னோக்கி எடுத்து வைத்தான் அகிலன். மனதின் படபடப்பு மேலும் மேலும் புடம். என்ன நடக்குது என்று எதுவும் புரியாமல் அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அகிலன். அவளின் மூடிய விழிகளை மெல்ல திறக்க அங்கே தீப்பிழம்பு களை சிவந்து
சுற்றுப்புறம் மொத்தமும் மாறி மயானமாய் மாற குரோதம் இருந்த விலைகளும் தப்பு பண்ணிட்டாகிதான், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னை விடவே மாட்டேன் என சொல்லிக்கொண்டே முன்னேறி வரும் மனைவியின் கொடூர உருவத்தைக் கண்டு பயந்து பேச்சிழந்து நின்றான் அகிலன். இரத்த நாளங்கள் அனைத்தும் பயத்தில் உறைய அஞ்சலி என்று அவன் கூறிய வேளை பட்டென்று கதவு திறக்கும் மொழி கேட்டு திரும்பியவன் அங்கு அரைவாசலில் தோழிகள் கேலி பேசி அஞ்சலியை உள்ளே தள்ளிவிட்டு கதவை சாத்திவிட்டு ஓடினர். வாசலில் அஞ்சலி இப்பொழுதுதான் வருகிறாள் என்றால் பிறகு இவ்வளவு நேரம் தன்னுடன் இருந்தது யார் என திரும்பி பார்க்க அங்கு யாருமே இல்ல. நடந்த நிகழ்வு கனவா இல்ல நிஜமா என எதுவும் புரியாமல் திருவனை விழித்துக் கொண்டே மனைவியே பார்த்தவன் அங்கே கனவில் கண்டது போலவே தன் மனைவி வெக்கத்துடன் பால் டம்ளர் வைத்துக் கொண்டு நிற்பதை கண்டான். பேயை கண்டவன் போல கட்டிலில் ஒரு மூலையில் போய் படுத்து தூங்கியும் விட்டான். கணவனின் செயல் அஞ்சலிக்கு குழப்பத்தையும் வருத்தத்தையும் ஒரு சேர தர எதுவும் பேசாமல் கீழே ஒரு பாயை எடுத்து விரித்து தானும் படுத்துக் கொண்டாள். பாயில் மடுத்துக் கொண்டே தன் மனதிற்கு பிடித்தவனே கனவாக அடைந்து விட்ட மகிழ்வில் மனம் குளிர்ந்த இரவின் தனிமையில் ஏதேதோ பேச வேண்டும் என ஆசையில் வந்த அஞ்சலி பேயை கண்டவனே போல அரண்டு ஓடிய கணவனை கண்டதுமே தன் கட்டியிருந்த கனவு கொட்டைகள் சுக்குநூறாய் உடங்கியது. எல்லாமே இன்றே நடக்க வேண்டும் எனும் பேராசையம் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனாலும் இப்படி தன்னை கண்டு அரண்டு ஓடி போய் படுத்து உறங்கும் கணவனின் செயலை சிறிதும் எதிர்பாராத நான் செய்வதறியாது திகைத்தாள் அஞ்சலி. பதுமைய மாறிவிட்டாளோ என அச்சம் கொள்ளும் வகையில் கால்களை வேரோடி போக நீராசையுடன் கண்களில் கண்ணீருடன் படுத்திருந்தாள். பின்னர் அப்படியே படுத்து உறங்கிவிட்டாள். பள்ளியில் படிக்கும் போது இருவரும் பகிர்ந்து கொண்ட பார்வை பரிமாற்றங்களும் அதன் பிறகு படிப்பு முடிந்து வெளியூரில் வேலை கிடைத்த பிறகும் கூட ஒவ்வொரு விடுமுறையின் பூனைக்குட்டையாய் தண்ணீரை சுற்றி வரும் மகிழன் செயல்கள் நிச்சயமாக அவளுக்கு அவனது காதலை உணர்த்தியது உண்மை. அப்படி இருக்க அவன் இப்பொழுது இப்படி நடந்து கொள்ள என்ன காரணம் என மனதுக்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே கண்ணீரில் கரைந்தாள். வானின் நிலவு உச்சிக்கு வந்து வெளிச்சத்தை வாரி இறைத்துக் கொண்டிருந்தது. நிலவை சுற்றிலும் மின்மின் கூட்டங்கள் தாங்களும் கூட இருக்கிறோம் என்பதை போல மின்னி மின்னி இரவு வானுக்கு அழகி கூட்டியது. திடீரென தொண்டை கமர தண்ணீர் குடிக்கலாம் என எழுந்த அகிலன் தன் மனைவி அஞ்சலி தரையில் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு மனம் நொந்து போனான். ஜன்னலின் வழியே வந்த நிலவின் ஒளியில் தெரிந்த மனைவியின் அழகிய கண்ணங்களில் ஓடி காய்ந்து போன கண்ணீரின் வடுக்கள் அழகிலனின் மனதில் பெரும் காயத்தை உண்டாக்கியது. தனக்கு தொடர்ந்து வரும் கனவுகளின் தீர்வை கண்டறியாது முதல் நாளே அவளை காயப்படுத்திய தன் செயலை எண்ணி தன்னை நொந்து கொண்டான் அகிலன். அவளை எழுப்பி கட்டிலின் மேல் படுக்க சொல்லலாமா என யோசித்தவன் குழந்தை போல அயர்ந்து உறங்கும் மனைவியை தொந்தரவு செய்ய விருப்பம் இல்லாமல் தண்ணீரை குடித்துவிட்டு எதுவும் பேசாமல் படுத்து உறங்கிவிட்டான். அதிகாலை சூரியன் கிழக்கில் உதிக்க அங்கே அதை கண்ட வானமகள் வெக்கத்துடன் சிவந்து நிற்கும் நேரம் கீச் கீச் என பறவைகள் யாவும் தனக்கான இரையை தேடி பறக்கும் அழகிய காட்சியை ஜன்னல் வழியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. மற்றொரு நாளாய் இருந்தால் இவ்வளவு அழகிய காட்சியில் மனம் லயித்து இன்னொரு மனதோடு அழகிய பாடலை பாடிக்கொண்டே மகிழ்வோடு வீட்டை சுற்றி வந்து இருப்பாள் அஞ்சலி. ஆனால் நேற்று இரவின் தாக்கம் இன்னும் மனதில் ஆறாமல் இருக்க ஒருவித மன பாரத்துடனே பார்த்து கொண்டிருந்து விட்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். காலை கடன்களை முடித்து குளித்து புது பூவாய் வெளியே வந்த அஞ்சலி மஞ்சளிட புடவையில் எங்கும் வண்ண மலர்களை தெளித்தது போல அமர்ந்திருக்கும் ஷிப்பான் புடவையை கட்டிக்கொண்டு ஈரத்தலையை உடர்த்தி தளர பின்னிட்டு புடவைக்கு பொருத்தமான காதிலும் கழுத்திலும் ஒரே மாதிரி வடிவமைத்த நகை அணிந்து கொண்டு நெற்றி வகிட்டில் பொட்டை வைக்கும் நேரம் எதிரில் கண்ணாடியில் எதிர்ச்சியாக பார்க்க அங்கே அகிலன் ஒருவித பிரமிப்புடன் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். நேற்று இரவில் அரண்டு ஓடிய கணவன் இன்று தன்னை ரசித்து பார்ப்பதைக் கண்டு நடப்பது கனவா நிஜமா என எதுவுமே புரியாமல் குழம்பினாலும் கணவனின் பார்வையில் செக்கவர்ணமாய் சிவந்து போனான். தன் மனைவியின் முகம் மிக்கத்தில் அழகாய் சிவந்ததைக் கண்டு மேலும் கிறங்கி போனான் அகிலன். மெல்ல கட்டிலிருந்து இறங்கி அவளை நோக்கி இரண்டெட்டு எடுத்து வைக்க போனவன் கண்களில் நேற்றைய நிகழ்வு படமாய் ஓட அப்படியே திரும்பி குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான். ஒரு போலீஸ் அதிகார நாம் இப்படி ஒரு கனவுக்கு போய இவ்வளவு பயப்படுகிறோம் என மனம் அவனை இடுத்துரைத்தாலும் கனவிற்கு ஒரு தீர்வு காணாமல் மனைவியை நெருங்கி போவதில்லை என்று மனதோட முடிவு செய்து கொண்டான் அகிலன். ஆசையாய் நெருங்கிய கணவன் சட்டென்று முகம் திருப்பிக் கொண்டு புக என்ன காரணம் என புரியாமல் மீண்டும் கண்ணீரில் கரைய ஆரம்பித்தாள் அஞ்சலி. நடந்த இந்த மௌன போராட்டத்திகெல்லாம் அறையின் ஒரு மூலையில் ஒருவித குரூர புன்னகுடன் இரு சிவந்த விலைகள் பார்த்து கொண்டிருந்ததை இருவரில் எவருமே அறிந்திருக்க வாய்ப்பில்லை.
குளியலறையில் அகிலன் குளித்து முடிக்கும் சத்தம் கேட்குமே அவனுக்காக ஒரு செட் உடையை தேர்வு செய்து கட்டிலின் மேல் வைத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கணவனின் பாராமுகத்தை தாங்க முடியாது என எண்ணி அஞ்சலி சட்டென எழுந்து அறையிலிருந்து வெளியேறி சமையலறைக்குள் நுழைந்தாள். குளித்து முடித்து அழகாய் வந்து நிற்கும் தன் மருமகளை ஆசைத்தீர பார்த்த ரங்கநாயகி அழகா இருக்கிறம்மா என கூறிக்கொண்டே திஷ்டி சுற்றி போட்டாள். மாமியாரின் இந்த பாசமான செயல் கண்டு மனமிளகிட சாப்பிட்டீங்களா அத்தை என்று கேட்டாள். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் கண்ணு, இந்தா இந்த காப்பிய தம்பி கிட்ட குடுமா என சொல்லி காஃபி கப்பை அவள் கைகளில் கொடுத்தாள் ரங்கநாயகி. காஃபி குடிக்கும் நேரத்தில் அவனிடம் விவரமாக பேசிவிட வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு படியேறிய அஞ்சலி அறையை நெருங்கி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே நுழைந்த அங்கே அறையில் போடப்பட்டிருந்த மேசையில் கொண்டு வந்த ட்ரேயை வைத்துவிட்டு நிமிர்ந்த அஞ்சலின் முகம் செக்கவர்ணமாய் சிவந்து போனது. குளித்து முடித்து இருந்த அகிலன் இடுப்பில் கட்டிய துண்டுடன் அங்கே நின்றிருந்தான். வெற்று மார்புடன் ஒரு ஆணை முதல் முறையில் பார்த்ததும் தோன்றிய படபடப்பில் பேச வந்த வார்த்தைகள் யாவும் மறந்து அத்தைக்கு சமையல் உதவப் போகிறேன் என கூறிவிட்டு ஓட்டமாய் ஓடியே போனாள் அஞ்சலி. அறையிலிருந்து விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வரும் மருமகளின் முகச்சிவப்பைக் கண்டு மனதுக்குள் சிரித்துக் கொண்ட ரங்கநாயகி எதுவும் கேளாமல் தன் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள். அங்கே அகிலனோ வேறு மாறி அவஸ்தையில் இருந்தான். மனதிற்கு இனியவள் தன் கண் முன்னே அழகாய் வளைய வந்தும் தன்னை கடந்து சென்றும் கூட அவளை அள்ளி அணைக்க முடியாமல் தன்னை தடுக்கும் சக்தி என்னவென்று எதுவும் புரியாமல் கடகடவென உடமாற்றி தயாரானான். தன் அலைபேசி எடுத்து பிரபலமான மனோதத்துவ நிபுணரிடம் முன்பதிவு செய்து கொண்டான். இந்த நிலைக்கு ஒரு தீர்வை விரைவில் கண்டறிய வேண்டும் என முடிவு செய்து கொண்டு காஃபி கப்பை கையில் எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். கீழே அடிப்படையில் ஆவி பறக்க இட்லியை இறக்கிவிட்டு மணக்க மணக்க சாம்பார் சட்னி என தயார் செய்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. புது பெண்ணம்மணி, இன்னொரு நாளாவது அமைதியா இரு, நானே செய்து விடுகிறேன் என கூறிய மாமியாரையும் நீங்கள் இருங்க அத்தை, நான் இருக்கிறேன் அல்லவா என கேட்டு அவரை அமர வைத்து விட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள். சமையல் முடித்து சாப்பாட்டை மேஜைக்கு கொண்டு வந்து வைக்கும் வீட்டில் அனைவரும் சாப்பிட்டு வரவும் நேரம் சரியாக இருக்கவே அனைவரையும் அமர வைத்து உணவு பரிமாறினாள் அஞ்சலி. நீ உட்காருமாம், எல்லாரும் தானே இருக்கோம், பரிமாறிக்கலாம் என மாமனாரும் சிவலிங்கம் கூறிவிட மறுக்க முடியாமல் அகிலனின் அருகில் இருந்த நாற்காலில் அமர்ந்து தனக்கும் தட்டில் இட்லிகளை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். கணவனின் பார்வை தன் மீது படுவதை அறிந்தும் தலை நிமிராமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் மனைவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் சூழ்நிலை திடீரென குளிராக மாறுவதை உணர்ந்து சட்டென தன் பார்வை மாற்றிக்கொள்ளவே அனைத்தும் சாதாரண நிலைக்கு மாறியது. சுற்றுமுற்றும் அனைவரையும் பார்க்க அங்க யாவரும் அவர் பாட்டிற்கு சாப்பிடக் கொண்டிருந்தனர். இது தனக்கு மட்டும்தான் நேர்கிறது என்பதை உணர்ந்த அகிலன் இதன் காரணத்தை உடனடியாக கண்டறிந்தே ஆக வேண்டும் என உறுதி கொண்டு சாப்பிட்டு முடித்தவுடன் மருத்துவமனைக்கு சென்றான். எங்கடா போற என கேட்ட தாயிடமும் ஏதோ காரணத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டான். சுகம் மருத்துவமனைக்குள் சென்று வரவேற்பில் அமைந்திருந்த பெண்ணிடம் தன் சுய விவரங்களை சொன்னவன் டாக்டர் ராஜனை பார்க்க வேண்டும் என்று கூறினார். அவள் ஒரு நிமிடம் சரி என கூறிவிட்டு ஒயிலாக டெலிபோனை எடுத்து இரு பட்டன்களை தட்டிவிட்டு சிறிது நேரம் காத்திருந்தாள். சிறிது நேரம் கடந்து டாக்டர் அகிலண்ண அணு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என கூறினாள். சரி டாக்டர் என ரிசீவரை வைத்துவிட்டு நீங்க போகலாம் சார், நேரா போய் 3வது அறை என்று கூறிவிட்டு தன் போக்கில் அவள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். நேராக சென்று 3வது அறை அடைந்தவன் அறைக்கதவில் டாக்டர் ராஜன் என்னும் பெயர் பலகையை கண்டு ஒரு விரைவில் இருமுறை தட்டிவிட்டு நீ கமின் டாக்டர் என கேட்க உள்ளிருந்து கமின் என்று கூறினார் ராஜன். உள்ளே நுழைந்த அகிலன் டாக்டர் ராஜனை கண்டு மெளிதாய் புன்னகைத்து அவர் காட்டிய இருக்கையில் அமர்ந்தார். சொல்லுங்க அகிலன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் ராஜன். டாக்டர், கடந்த சில நாட்களாவே எனக்கு சில இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு டாக்டர். என்ன மாதிரி இல்யூஷன் அகிலன்? டாக்டரிடம் தனக்கு நேர்ந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறியவன் அவரின் முகத்தை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். உங்கள் மனதளவில் நீங்கள் எடுத்துக்கொண்ட அழுத்தமே வேண்டாத எண்ணங்களை உங்களுக்கு வந்திருக்கிறது அகிலன். இடமாற்றம் மற்றும் அங்கே நீங்க சந்திக்க போகும் பிரச்சனை இவைதான் உங்களின் மனதில் இம்மாதிரியான தோற்றங்களை உருவாக்கி இருக்குது. எதுக்கும் கவலை வேண்டாம். உங்கள் மனைவிடம் எங்காவது வெளியூர் எங்கேனும் சென்று வர முயற்சி செய்யுங்கள். இல்ல டாக்டர், நான் உடனடியா வேலையில சேர வேண்டும். அந்த ஊர் நிலைமை சரியில்லை, அதனால் இப்பொழுது வெளியூர் பயணம் வாய்ப்பில்லை என கூறினான் அகிலன். சரி, இந்த மருந்துகளை கொஞ்ச நாளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்று கூறி சில மருந்துகளை எழுதி கொடுத்தார் டாக்டர் ராஜன். நம்பிக்கையுடன் மருந்துகளை மருத்துவமனை விட்டு வெளியேறி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென வண்டி பழுதாகி நின்றுவிட்டது.
அது ஒரு யாருமற்ற காட்டு வழி பாதை. மேலும் உச்சிவெயில் நேரம் மாறி சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. இந்த நேரத்தில் நள்ளிரவு போல சூழ்ந்த இருள் மனதிற்குள் பயத்தை உண்டாக்க அந்த இடமே பயங்கர குளிராக மாறியது. பரபரவென தன் உள்ளங்களை தேய்த்து விட்டு கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு வண்டியை உதைத்து ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான் அகிலன். அங்கு நிலவிய அமானுஷ்ய அமைதி வேறு மனதில் பயத்தை விதைக்க, எப்படியாவது இங்கிருந்து கிளம்பி விட வேண்டும் என வேக வேகமாக கிக்கரை உதைக்க ஆரம்பித்தான். விசுக்கென்று யாரோ தன்னை மின்னல் வேகத்தில் கடந்து சென்றதை போல் ஒரு உணர்வு தோன்ற சட்டென திரும்பியவன் பின்னால் எதுவுமே இல்லாமல் மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயன்று கொண்டிருந்தான். அகிலன் என்று ஹஸ்கி வாய்ஸில் யாரோ தன்னை கூப்பிடுவது போல் தோன்ற சட்டென அவன் உடலில் ரோமங்கள் அனைத்தும் சிரித்தது. என்ன நடக்குது இங்க என எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தவன் கழுத்தில் யாரோ ஏறி அமர்ந்தது போல் ஒரு கணம் தோன்ற கைகளை கொண்டு கழுத்தை தொட்டு பார்த்தான். ஆனால் எதுவுமே இல்லை. தலையை நிமிர்த்தி மேலே பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கழுத்தில் உண்டான பாரம் அப்படி இருக்க அவனால் நிலையாய் நிற்க முடியாமல் தடுமாறியபடியே வண்டியில் இருந்த கண்ணாடி வழியே பார்த்தான். அங்கே அவன் அடிக்கடி பார்க்கும் அந்த கரிய உருவம் அவன் தோள்களில் அமர்ந்து கொண்டு அவனையே உரைத்து கொண்டிருந்தது. அந்த கரிய உருவத்தை கண்டு பயந்து போனான் அகிலன். பயத்தில் தன் கண்களை தெரித்து விடும் போல விழிகளை விரித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் தோள்களில் அமர்ந்திருந்த உருவம் கொடூரமாக தன் சிவந்த விழிகளை காட்டி சிரித்தது. யார் நீ என்று புலராக கேட்க திடீரென சிரித்து கொண்டே அவனை முறைத்து கொண்டே இருந்தது. அந்த கரிய உருவத்தின் சிரிப்பு சத்தம் சுற்றுமுற்றும் எதிரொலித்து அந்த இடமே பயங்கரமாய் காட்சியளித்தது. பாதி சதைகள் அங்கும் இங்கும் தொங்கிக் கொண்டிருக்க அங்கெங்கே வெளியில் வெள்ளையாய் தெரிந்த எலும்புகள் ஒருவித அருவருப்பை தர அதன் கைகளில் நீண்டு நெடியதாய் இருந்த நகங்களை கொண்டு அவன் கழுத்தில் ஒரு கீறல் போட அதிலிருந்து பொங்கி வழிந்த ரத்தம் அவன் சட்டை முழுதும் நினைத்தது. இல்ல, இது நிஜமில்லை, இது நிச்சயம் எனது கற்பனைதான், இது நிஜமே இல்லை என்று கண்களை மூடிக்கொண்டு மனதோடு உரு போட்டு கொண்டே வண்டியின் கிக்கரை ஓங்கி ஒரு மிதிமிதித்தான் அகிலன். பெரும் உருமலுடன் அவனது வண்டி ஸ்டார்ட் ஆகவும் கண்களை திறந்து பார்க்க அந்த இடம் இயல்பு நிலைக்கு மாறியிருந்தது. தன் கழுத்தின் பரமும் முற்றும் முழுதுமாக நீங்கி போக மீண்டும் பயத்துடனே கண்டறிய பார்க்க அவன் கழுத்தில் எதுவுமே இல்லை. இனியும் இங்கு தாமதிக்க கூடாது என மனதோடு நினைத்து கொண்டு விற்றென்று வீட்டை நோக்கி கிளம்பினான். அவன் செல்வதையே அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த கரிய உருவம் ஒருவித குரூர செருப்புடன் மெல்ல அங்கிருந்து மறைந்தது. வீட்டை அடைந்ததும் நேராக தன்னுடைய அறைக்குள் நுழைந்தவன் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டான். வெளியே சென்ற கணவன் கோபமாக வீடு வந்ததை கண்ட அஞ்சலி என்ன என்று எதுவும் புரியாமல் ஒரு கப்பு காஃபியை கலந்து கொண்டு கணவனின் பின்னோடு ஓடினாள். அங்கே தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் கணவன் நிலை கண்டு மனம் கலங்கியவள், என்னங்க தலையேதும் வலிக்குதா, இந்தாங்க இந்த காஃபியை கொடுங்க என்று கப்பை நீட்டினான். நிமிர்ந்து பார்த்த அகிலன் எதுவும் பேசாமல் காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். கணவனையே கவலையின் பார்த்து கொண்டிருந்த அஞ்சலி அருகில் அமர்ந்து எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள். இவளிடம் எதை எப்படி சொல்வது என எதுவும் புரியாமல் தன்மேல் அக்கறையில் கேட்கும் மனைவிடம் எதையும் மறைக்கவும் விருப்பம் இல்லாமல் லேசான புன்னகையுடன் ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும் என்று கூறி புன்னகைத்தான் ஆகினான். கணவனின் புன்னகை அவன் கண்களை எட்டாதை கண்டு மனம் கசங்கி போன அஞ்சலி மெல்ல அவன் கைகளை பிடித்து ஆதரவாய் தட்டி கொடுத்தாள். தொடர்ந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் மனம் நொறுங்கி போய் இருந்த அகிலனுக்கு வடிகால் கிடைத்தது போல தோன்றவும் அப்படியே அஞ்சலியின் மடியில் தலை வைத்து படுத்தான் அகிலன். தன் கணவனின் தலைமுடியை கோதி விட்டவள் கணவன் நிலை எதுவான போதும் அதை விரைவில் நீங்கிவிட மனதான கடவுளை வேண்டிக் கொண்டாள். நடந்த நிகழ்வு கனவா நிஜமா என எதுவுமே புரியாமல் குழப்பத்தில் படுத்திருந்த அகிலன் எதிர்ச்சியாக கணத்தில் கை வைக்க சுரீர் என எரிந்தது. என்னவென்று அஞ்சலியை பார்க்க சொன்னாள். அவள் பார்க்கையில் அங்கு எதுவுமே தெரியவில்லை அவளுக்கு. எழுந்து கண்ணாடியை பார்த்தவன் கண்களுக்கு அவன் கழுத்தில் தோன்றிய அந்த நகைக்கீரல்கள் வழியில் நடந்த நிகழ்வு கண் முன் கொண்டு வர அஞ்சலி இங்கே வா என கூப்பிட்டான். அருகில் வந்தவுடன் அவனது காயத்தை காட்டி உனக்கு இங்கு எந்த காயமும் தெரியலையா என்று கேட்டான். இல்லை என அவள் தலையாட்டவும் எதுவுமே புரியாமல் அப்படியே கட்டிலில் அமர்ந்தான். அப்பொழுது அவனது கைபேசி அழகாய் இசைக்கவும் இடத்தில் திரையும் தெரியும் என் யாருடையது என பார்த்தவன் முகம் கடினமுடன் கைபேசி ஆன் செய்து பேசியவன் சொல்லுங்க சார் என்று விரைப்பாய் கேட்டான். அந்த பக்கம் அவனது மேலதிகாரி தான் பேசினார் என்பது அவன் முகத்தில் தோன்றிய மரியாதையிலேயே தெரிந்தது. மிஸ்டர் ஆகினர், நீங்க உடனடியா உங்க பணிக்கு திரும்ப வேண்டும். அந்த ஊரில் மேலும் 2 கொலைகள் நடந்திருக்குது என அவர் கூறவும் சரி சார், இன்றே கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு கைபேசியை அணைத்தான்.
கவலையுடன் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மனைவிடம், இன்றே நாம் கிளம்ப வேண்டும் அஞ்சலி என்று கூறினான் அகிலன். எங்கே என்று புரியாமல் கேட்டவளை நேராய் நிமிர்ந்து பார்த்தவன், எனக்கு வேலை மாற்றால் ஆகியிருக்குது அஞ்சலி. நாம் இன்றே கிளம்ப வேண்டும். நீ துணிகளை எடுத்து வை. நான் கொஞ்சம் வெளியில சென்று நாம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்ப போனான். நாம் செல்லும் ஊர் பெயர் என்ன என கேட்டவனிடம் திரும்பி காடுவெட்டி விடுதி என்று கூறிவிட்டு தன் வழியே சென்றான் அகிலன். அவரிடம் சொல்லிவிட்டு கீழே இறங்கி தன் பெற்றோர்களிடம் விவரத்தை தெரிவிக்க சென்றான். விவரம் அறிந்ததுமே ரங்கநாயகம், என்ன போய் இப்படி சொல்ற, இன்னும் நிறைய சடங்கு பாக்கி இருக்குது அப்போ என்று தாங்களாக கேட்டான். இல்லம்மா, அங்க நிலைமை சரியில்லை, நான் போயே ஆகணும் என கூறியவனை நிறுத்தி தங்குமிடம் இன்னும் பிற வசதிகள் எல்லாம் எப்படி என்னவென்று விவரமாக பொறுமையாக கேட்டார் சிவலிங்கம். பதவி உயர்வுடன் கூடிய மாற்று என்பதால் அங்கே தங்குவதற்கான வசதிகள் சிறப்பாகவே செய்யப்பட்டிருக்கும் விவரங்களை கூறிவிட்டு, நீங்களேனும் மறந்து பேசாதீங்க அப்பா என்பதை போல் தந்தையை பார்த்தான் அகிலன். வேலை விஷயம் என்பதால் மகன் எது செய்தாலும் அதில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும் என்பதால், சரி தம்பி, பார்த்து பத்திரமா போய் வாருங்கள், மற்ற சடங்குகள் எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடித்தார். என்னங்க, அவன் தான் ஏதோ விவரம் புரியாம பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்களும் அவனை போக சொல்றீங்களே என்று பேசிக்கொண்டே போன ரங்கநாயகி ஒரு பார்வையில் அடக்கினார் சிவலிங்கம். இதே நாயகி, அவன் மேல 4 பேரை காப்பாத்துறது, இப்ப அதுதான் முக்கியம், அவன் போயிட்டு வரட்டும் என்று கூறினார் சிவலிங்கம். இல்லங்க, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் என இழுத்தவளை ஒரு கை உயர்த்தி அடக்கிவிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மகனின் பயண விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டார் சிவலிங்கம். அதன் பின் அகிலன் வெகு நேரம் அங்கு இருக்கவில்லை. புது மனைவியை கூட்டிக் கொண்டு காடிவெட்டி விடுதியை நோக்கி பயணிக்க தொடங்கினான். இரவு 10 மணி பேருந்து நிலையத்தின் காடிவெட்டி விடுதி பேருந்து நிலையம் எனும் பேர் பலகை பிரிதால் அவர்களை வரவேற்க தமது பொருட்களை எல்லாம் இறக்கிவிட்டு அகிலனும் அஞ்சலியும் பேருந்து நிலையத்தில் இறங்கிக் கொள்ள அவள் இறக்கிவிட்டு அந்த பேருந்து ஒரு பெரிய உடனுடன் உடனடியாக கிளம்பியது. சுற்றுமுற்றும் எங்கேயுமே ஒரு ஈ காக்கை இல்லாமல் அந்த பேருந்து நிலையமே வெறிச்சோடி கிடந்தது. மருந்துக்கும் ஒரு கடை கூட இல்லை. ஏதோ ஒரு விதமான மயாத அமைதியில் அந்த இடமே ஆட்கொள்ளப்பட்டு கிடப்பது போல ஒரு பிரம்மை இருவருக்கும் தோன்றியது. என்னங்க, நம்மளை கூட்டிட்டு போக கூட யாரும் வரல போல, இப்ப எப்படி ஊருக்குள்ள போறது என்று அகிலனின் கரங்களை பற்றி கொண்டே கேட்டாள் அஞ்சலி. எனக்கும் அதுதான் அஞ்சலி புரியல, நான் வரேன்னு முன்னாடியே தகவல் அனுப்பியிருந்தேனே என்று தாடியை சொரிந்து கொண்டு யோசித்தான் அகிலன். தன் கைபேசி எடுத்து ஏதோ எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் இணைப்பு கிடைக்கவே இல்லை. அடச்சா என்று கோவமா சொல்லிவன், இங்கேயே இருக்கவும் முடியாது, இங்க யாருமே இல்ல, சரி வா, கூகுள் மேப் இருக்குல்ல, எப்படியாவது போயிடலாம் என்று கூறி அவன் பெட்டியை தூக்கினான். இன்னும் 2 கிலோமீட்டர்களில் ஊருக்குள் போய்விடலாம் அஞ்சலி, வா நடப்போம் என சொல்லிக் கொண்டே நடக்க ஆரம்பிக்க அஞ்சலியுடன் சேர்ந்து நடந்தான். திடீரென அங்க சரக் 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 என கேட்ட ஏதோ ஒரு சத்தத்தில் இருவரும் ஒரு வினாடி அப்படியே நின்று விட்டனர். என்னது சத்தம் என சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே அந்த சத்தமும் நின்று போனது. சரி, காட்டுல எதுவும் இலை எதுவும் பறந்திருக்கும் என சொல்லிக்கொண்டே மீண்டும் நடக்க ஆரம்பிக்க மீண்டும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பித்தது. இப்பொழுது சற்று சமீபமாகவே கேட்கும். என்னங்க, எனக்கு பயமா இருக்கு என்று அவன் கைகளை இறுக பற்றி கொண்டான் அஞ்சலி. தன் பாக்கெட்டில் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை கையில் தயாராக வைத்துக் கொண்டு, யாரது, யாராவது இருக்கீங்களா, இருந்தா இப்பே வந்துடுங்க, இல்லனா அவ்வளவுதான் என்று கொஞ்சம் சத்தமாவே கூறினான் அகிலன். சுற்றுமுற்றும் பார்த்தும் எந்த தடையும் இல்லாம போகவே, சரி வா போகலாம் என சொல்லிவிட்டு பைகளை தூக்க போனவனே திடீரென வந்த ஒரு உருவம் படக்கென்று அவன் கைகளை பிடிக்க அந்த உருவத்தை கண்ட பயத்தில் அழகினாள் அஞ்சலி. யாருமில்லாத அந்த பேருந்து நிலையத்தில் அஞ்சலியின் சத்தம் எவரது காதுகளையும் எட்டாமலே காற்றில் மறைந்தது. பரட்டத்தலை, கிழிந்த உடை, சிவந்த கண்கள், அழுக்கேறிய உடல், கருமை படைந்த பற்கள், அருகிலே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட வாடை அவனை சுற்றி வீசியது. வேணாம், ஊருக்குள்ள போகாத, இந்த ஊரே வேணாம் உனக்கு, போயிடு, அங்க போனா உன் உயிருக்கு ஆபத்து என சொல்லிக்கொண்டே போனவன் எதையோ கண்டு அப்படியே பயத்தில் அடங்கி போனான். வேண்டாம் வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடு மன்னிச்சிடு என்று கதறிக்கொண்டு ஓடி போனான். பயத்தில் ஓடி போனவன் சிலை தூரத்தில் ஆ என்று அலறி அலறி அங்கிருந்த மரங்களை உறங்கிக் கொண்டிருந்த பறவைகள் அனைத்தும் படப்படவென தமது சிறைகளை அடித்துக் கொண்டு பயத்தில் பறந்து சென்றன. என்ன சத்தம் அது என்று பார்க்க போகலாம் என அகிலன் அந்த திசை நோக்கி செல்ல ஒரு அடி வைக்க போகும்போதே அவன் முன் ஒரு கார் வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு நிற்க, உள்ளிருந்து ஒரு இளைஞன், சார் சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க உடனே என்று கூறிக்கொண்டே
அவர்களை பைகளை எடுத்து உள்ளே போட்டுக்கொண்டு திரும்பி வண்டியில் ஏறப்போய் நிறுத்தி, யார் நீ? அங்க யாரோ கத்துறாங்க, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள நீ பாட்டுக்கு வந்து உள்ள ஏறுன்னு சொல்லி எங்க பொருட்கள்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்க என்று கோவமாய் கேட்ட, சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, மேடம் வேற இருக்காங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு நான் எல்லா விவரத்தையும் சொல்றேன், ப்ளீஸ் சார் வாங்க என்று காலில் விழாத குறையாக கெஞ்சியவன் வார்த்தைகளை மீறவும் முடியாமல், சற்று நேரத்திற்கு முன் யாரோ கத்தினார்களே, அது யார் என்னவென்று எதுவும் புரியாமல் ஒருவித குழப்பத்துடன் வண்டியில் இருவரும் ஏறிக்கொள்ள வேகமாக வண்டி ஊரை நோக்கி விரைந்து சென்றது. சரி, இப்பவாச்சும் ஏதாச்சும் பேசுறீங்களா என கேட்டவனை, சார் கொஞ்சம் பொறுங்க, வீட்டுக்குள் போனதும் எல்லாமே விவரமா சொல்றேன், நீங்க மட்டும் எந்த காரணத்தை கொண்டு பின்னாடி திரும்பி பார்த்துடாதீங்க என பதற்றத்துடன் சொல்லிக்கொண்டே மிகவும் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் அந்த இளைஞன். என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் இருவரும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது அங்கே இருந்த பின்னால் பார்க்கும் கண்ணாடியில் எதேச்சியாக அகிலன் பார்வை செல்ல, அங்கே பின்னாடி ஒரு கரிய உருவம் அவர்கள் அவ்வளவு நேரம் நின்றிருந்த இடத்தில் நின்று கொண்டு இவர்களையே தனது செந்நிற கண்களில் விரித்து பார்த்து கொண்டிருந்தது. அதை பார்த்து பயத்தில் வண்டி கோட்டை விட்டிருந்த இளைஞனை பார்த்து, நீ யாரு? இங்க என்னதான் நடக்குது? பின்னாடி நிக்கிற அந்த கரிய உருவம் என்ன என்று கேட்டுக்கொண்டே போனவனே, என்னது பின்னாடி பாத்துட்டீங்களா? சார் எதுக்கு சார் பின்னாடி பாத்தீங்க? ஐயோ போச்சு போச்சு, நம்ம கதை இன்னைக்கு காலிதான் என்று அழாத குறையா கூறினான் அந்த இளைஞன். டேய், என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம புலம்பிக்கிட்டே வரியே, என்னதான் இங்க நடந்து தொலைது, சொல்லி தொலை என்று எரிச்சலோன் கேட்டுக்கொண்டிருந்தான் அகிலன். இவை எதுவுமே புரியாமல் பின்னால் பார்க்கும் தைரியமும் இல்லாமல் பயத்தில் நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. திடீரென அந்த இடமே குளிர் பரவ அனைவரும் குளிர் தாங்க முடியாமல் கைகளை பரபரவென தேய்த்து கொண்டனர். என்னது திடீர்னு இப்படி குளிருது என்று கேட்டாள் அஞ்சலி. காரை ஓட்டி கொண்டிருக்கும் இளைஞனுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது நன்றாக தெரியும் போல. அவன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வண்டியை வேகமாக ஓட்டுவதிலே கவனமாக இருந்தான். இன்னும் 10 நிமிஷம் ஊருக்குள் சென்று விடலாம், அதுவரை எதுவும் விபரீதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என அவனது உள்மனம் இஷ்ட தெய்வங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொண்டு வந்து கொண்டிருந்தது. திடீரென வண்டியின் மேல் ஏதோ ஒன்று டும் என்று விழும் சத்தம் கேட்டது. ஒரு பெரிய கையின் அச்சு அந்த வண்டியின் மேல் விழுந்தது. வண்டியின் உள்ளே அனைவரும் பதற அஞ்சலி அலறியே விட்டாள். என்னங்க, அது என்ன சத்தம் என்று பயத்துடன் கேட்டாள் அஞ்சலி. அவர்களை அதிகம் காத்திருக்க வைக்காமல் மேலே குதித்த அந்த உருவம் முன்பக்கமாய் முன்னேறி மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தது. அதன் கை மற்றும் கால்கள் அச்சுக்கள் அந்த வண்டியின் மேல் கூடையில் பதிந்ததை வைத்து அவர்கள் புரிந்து கொள்ள, வண்டி அசுர வேகத்தில் ஊருக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. எதை பற்றியும் கவலை இல்லாமல் நடக்கும் யாவும் பழக்கமை போல பாதை ஒன்றில் மட்டுமே கவனம் வைத்து வண்டியை ஓட்டிக்கொண்டே சென்றவன் திடீரென பிரேக் போட மேலே நின்றிருந்த அந்த உருவம் அப்படியே முன்னே விழுந்தது. கீழே விழுந்த உருவத்தைக் கண்டு அஞ்சலி அலற வண்டியை ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னைக்கு கொண்டு போய் சர்ரென்று முன்னே போனவன் திறந்திருந்த ஒரு கார் ஷெட்டில் வண்டியை நிறுத்தியவன், சீக்கிரம் வாங்க என்று கூறிக்கொண்டே மின்னல் வேகத்தில் அருகில் இருந்த வீட்டுக்குள் நுழைய பின்னாடி ஓடி வந்த அஞ்சலியும் அகிலனும் வீட்டுக்குள் நுழைந்து கதவை பூட்டினார்கள். கதவை பூட்டி அடுத்த நாள் டம் டம் என்று கதவை தட்டிய ஒளி தாங்க முடியாமல் காதை அழுத்தமாக மூடிக்கொண்டனர். அந்த உருவம் அவர்களை பிடிக்க முடியாத ஏமாற்றத்தில் ஆ என்று தன் கட்டை குரல் கத்திய சத்தம் அந்த ஊர் முழுவதும் எதிரொலித்தது. அந்த இடமே ஒரு நிமிடம் நிலநடுக்கம் வந்ததை போல கிடுகிடுவன் ஆடியது. சிறிது நேரத்தில் அந்த இடத்தின் குளிர் நீங்கி எல்லாம் இயல்பு நிலைக்கு மாறியது. அம்மாடி, தப்பித்தோம் என்று தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டே அருகில் இருந்த ஒரு நாற்காலில் அமர்ந்தாள் அஞ்சலி. இப்பொழுதாவது இங்க என்ன நடக்குது என்று சொல்லுடா என்பதை போல அந்த இளைஞனை பார்த்தான் அகிலன். ஏன் பெரு கண்ணன் சார், நான் தான் இங்க உங்களுக்கு உதவிக்கு இருக்க போறேன். இந்த ஊருக்குள்ள இதுதான் பிரச்சனை. இங்க யாருமே இருட்டியதுக்கு அப்புறம் வெளியே வரக்கூடாது என்பது எழுதப்படாத சட்டம். அதையே மீறி யாராவது இரவில் வெளியே வந்தால் அவர்களின் உயிர் இருக்காது. நீங்களே பாத்தீங்களே அந்த உருவத்தை. இன்னைக்கு நம்ம தப்பிச்சது கடவுள் புண்ணியம் சார். இந்த ஊரே ஆட்டி படைக்கிறது இந்த உருவம் என்னன்னு யாருக்கும் தெரியல சார். மக்கள் எல்லாரும் இருட்டினதுக்கு அப்புறம் வெளியே வரவே பயப்படுவாங்க. அதே மீறி வெளியே வர்றவங்க மர்மமான முறையில அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க சார் என்று பயத்துடனே சொல்லி முடித்தான் கண்ணன். ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா வந்த? உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டவனை பார்த்து அவன் தன் கைகளை காட்டினான். அதில் அவன் ஏதோ மஞ்சள் கயிறு கட்டி இருந்தான். சார், இது இந்த ஊர்ல எல்லாரும் கட்டி இருப்பாங்க. இது இல்லாம யாருமே எங்கேயுமே போக மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க சக்தி வாய்ந்த கோவில்ல இருந்து வாங்கி கட்டின கயிறு சார். உங்களுக்கும் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு கட்டிக்கோங்க என்று சொல்லி இருவருக்கும் தர, நடந்த நிகழ்வுகள் அகிலனையும் கூட கொஞ்சம் ஆட்டி பார்த்தது உண்மைதான் என்றாலும் இது நிச்சயம் ஏதோ மிருகத்தின் சேட்டை எனும் அளவு மட்டும்தான் அகிலன் நம்பிக்கையாக இருந்தது.
கண்ணன் சொன்னது எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்த அஞ்சலி மிகவும் பயந்து போனான். எப்படியோ கெஞ்சி குத்தாடி அகிலனையும் சம்மதிக்க வைத்தாள். இருவருக்கும் கயிற்றை கரண்டம் வாங்கியிருந்து அகிலனுக்கு கட்டிவிட்டவள் அஞ்சலியும் வாங்கி கட்டிக்கொண்டாள். ஆனாலும் விடிந்ததும் இதை பற்றி நிச்சயம் விசாரிக்க வேண்டும் என்று மனதுக்குள் குறித்து வைத்துக் கொண்டான் அகிலன். இரவில் வானில் அடர்ந்த மேகங்களுக்கு இடையில் அவ்வப்போது தலை காட்டி ஊருக்குள் வெளிச்சத்தை தருவதும் சற்று நேரத்தில் மீண்டும் மேகத்துக்குள் ஒளிந்து கொண்டு காரினுள் மூழ்கடிப்பதுமாக கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தது நிலவு. நிலவின் வெளிச்சத்தில் ஊருக்குள் ஒரு கரிய உருவம் அவ்வப்போது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. இங்கு அகிலன் வீட்டுக்குள் இரு கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு பூண்டு புலியைப் போல பொறுக்கும் நெடுக்குமாக அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தான். சுளித்த புருவங்கள் அவன் தீவிரமான யோசனை இருப்பதை காட்டியது. மிரண்டு விளக்கும் பார்வையுடன் அகிலனை பார்த்து கொண்டு அங்கிருக்கும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. அகிலன் சார், இன்னைக்கு நைட்டு இனி நீங்க வெளியே போறது அவ்வளவு நல்லதில்ல. அந்த உருவம் இன்னும் ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. இது என்னுடைய வீடுதான். நீங்க இந்த அறையில படுங்க, நான் இங்க ஹால்லயே தூங்கிக்கிறேன். நாளை காலைல உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சார் என்றான் கண்ணன். இந்த ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்புறம் எப்படி நீங்க வெளியே வந்தீங்கன்னா எங்களுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்களே என்று ஆச்சரியமுடன் கேட்டாள் அஞ்சலி. இல்ல மேடம், சார் இன்னைக்கு புறப்படுறான்னு தெரிஞ்சதுமே நான் நாளை வரும்படி சொல்ல எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனா என்னால சாரை தொடர்பு கொள்ளவே முடியல. யாரோ வேணும்னே சார் இந்த நேரத்துல வந்து மாட்டிக்கணும் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. இந்த ஊரை பத்தி தெரியும், வீணா ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு தான் என் உயிரை பயணம் முயற்சி வந்தேன். கையில சாமி கையில் இருக்கும்போது என்ன மேடம் பயம் என்று கூறினான் கண்ணன். நீங்க இந்த ஊர்ல எவ்வளவு நாளா இருக்கீங்க கண்ணன் என்று கேட்டான் மகிழன். நான் இந்த ஊருக்கு வந்து 6 மாசம் ஆகுது சார். ஆரம்பத்தில் இதையெல்லாம் கட்டுக்கதை, யாரோ திருடன் தான் செய்யறான் என கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதன் பிறகு நடந்த கொலைகளையும் அதன் கொடூரங்களையும் பார்க்க பார்க்க இவை யாவுமே உண்மைதான் என்று நம்ப தோன்றிட்டது சார் என்றான் கண்ணன். இந்த உருவம் என்னவா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க கண்ணன் என்று தன் சிலித்த நெற்றியை தடவி கொண்டே கேட்டான் அகிலன். இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல சார். பார்க்க ஏதோ விலங்கு மாதிரி இருக்கு. அதே சமயம் அந்த உருவம் செய்ய அமானுஷ்யங்களை மனிதர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது சார் என்றான் கண்ணன். சார், நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் கண்ணன். வரும்போதே சாப்பிட்டு விட்டோம் கண்ணன், நீங்கள் என்று கேட்டான் அகிலன். ஆச்சு சார், சரி நீங்க போய் படுங்க. இப்போதைக்கு உங்க பெட்டிகளை வண்டியில இருந்து எடுப்பது ஆபத்தா முடியக்கூடும். காலையில எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் இருவரும் போய் தூங்குங்க சார் என்று முடித்தான் கண்ணன். சரிதான் என்று அகிலனும் அஞ்சலியும் கண்ணன் அறைக்குள் சென்றனர். அறை சிறியதான் என்றாலும் அனைத்தும் சுத்தமாகவே இருந்தது. உள்ளே நுழைந்து கதவை தாளிட்ட அகிலன் யோசனையுடன் ஜன்னல் அருகில் போய் பார்த்து கொண்டிருந்தான். கனவின் முதுகை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்த அஞ்சலி குளியலறைக்குள் சென்று குளிர்த்து நீரை கொண்டு முகத்தில் அடித்து மனதை சமன்படுத்தினாள். நகர்ந்த நின்றுகள் யாவும் அவளுக்குள் ஒருவித பயத்தை உண்டு பண்ணி இருந்தது. காரை நிறுத்தும் வேளையில் முன்னால் வந்து விழுந்த அந்த உருவம் அவள் கண் முன் வந்து நிற்க நடுங்க தொடங்கிய மனதை மீண்டும் குளிர்நீர் கொண்டு முகத்தில் அடித்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். முகத்தை தடுத்துக் கொண்டே வெளியில் வந்த அஞ்சலி கணவன் இன்னமும் ஜன்னலை வெறித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு கட்டளை கிடந்த தலைனை எடுத்து கீழே போட்டாள். சத்தம் கேட்டு திரும்பியாக அஞ்சலி எதுக்கு கீழே படுக்கிற என்று கேட்டான். என்ன சொல்வதென்று தெரியாமல் திருதிருவென விழித்த அஞ்சலியை கனிவாய் நோக்கி, நீ கட்டிலேயே படுத்துக்கோ, நான் உன்னை கடிச்சு தின்னுற மாட்டேன் சரியா என்று விட்டு புன்னகை புரிந்தான் அகிலன். திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக தன்னை பார்த்து புன்னகை புரிந்த கணவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அஞ்சலி மறுவார்த்தை பேசாமல் தலையணையை கட்டிலில் போட்டு ஒரு புறமாக படுத்துக் கொண்டாள். நடந்த நிகழ்வின் பலனாலும் பயண கலப்பினாலும் அஞ்சலி படுத்த அடுத்த நிமிடம் அயர்ந்து உறங்கிவிட்டாள். ஜன்னல் வழிய பார்த்து கொண்டிருந்த அகிலன் இவ்வளவு நாள் கனவில் மட்டுமே வந்து கொண்டிருந்த உருவம் இன்று நேரிலேயே இந்த ஊரில் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நம்ப முடியாமல், கண்ணால் கண்டதை நம்பாமல் இருக்கவும் முடியாமல் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அருகில் யாரோ நிற்பது போல அவனது காது மடல்களுக்கு வெகு அருகில் யாருடைய மூச்சு காற்று படுவதைப் போல உணர்ந்த அகிலன் பட்டென்று நகர்ந்து பின்னே பார்த்தான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அருகில் யாரோ நின்றிருந்தது போல இருந்ததே என்று யோசித்துக் கொண்டே அஞ்சலியே பார்த்தான் அகிலன். அவள் நல்ல அயர்ந்த உறக்கத்தில் இறந்தாள். குழம்பி போய் நின்றவன் பின்னால் ஜன்னலுக்கு வழியே என்று உருமு சத்தம் கேட்கவே தூக்கி வாரி போட்டு கொண்டு திரும்பியவன் அங்கே ஜன்னல் வழியே நின்று கொண்டிருந்த தனது சிவந்த விழிகளில் அகிலமே உற்று விரித்து கொண்டிருந்தது அந்த கரிய உருவம். அதை பார்த்து அப்படியே பயந்து உறைந்து போனான் அகிலன். உன்னை விடமாட்டேன் என்று
தன் கட்டை குரலில் கூறிக்கொண்டே ஒரு குரூரமான புன்னகையுடன் பின்னோக்கி நகர ஆரம்பித்த அந்த கரிய உருவம் அப்படியே தாவி குதித்து ஓட ஆரம்பித்தது. தூரத்து நினைவின் ஒளியில் அந்த உருவம் அங்குமிங்கும் தாவி குதித்து ஓடிக்கொண்டிருப்பதைக் கண்டு குழப்பத்துடன் ஜன்னலை மூடிவிட்டு வந்து கட்டிலில் மறுபுறம் படுத்து உறங்க ஆரம்பித்தான் அகிலன். அதிகாலை கதிரவன் மெதுவாய் தலையை காட்ட இரவின் நிலவு சோம்பலாய் விடைபெற்று செல்ல கதிரவன் தான் அழகிய கிரணங்களால் அழகாய் வெளிச்சம் பரப்பிக் கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே வந்த வெளிச்சத்தில் உறக்கம் மெல்ல கலைய புரண்டு படுத்த அகிலன் அருகே சிறு பிள்ளையை உறங்கிடும் மனைவியை பார்த்தவன் அவள் குழந்தைத்தனமான முகத்தைக் கண்டும் தன்னை மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தூரத்தில் கேட்ட ஏதோ ஒரு சத்தத்தில் தன்னிலை உணர்ந்தவன் சட்டென எழுந்து குளியலறைக்குள் புகுந்தான். அவன் அந்த பக்கம் நகரவும் இங்கே அதுவரை பிடித்து வைத்திருந்த மூச்சை மெதுவாக விட்ட அஞ்சலி மெல்ல ஒற்றை கண்ணை திறந்து அகிலன் சென்று விட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாய் புன்னகைத்தாள். தன் கணவன் கண் விழிக்கும் சற்று நேரத்துக்கு முன்பே இழுத்து விட்ட அஞ்சலி தன் அருகே கட்டழகாய் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். உறக்கம் கலந்து அகிலன் விழிக்கவும் தான் பார்த்ததை மறைத்து உறங்குவதைப் போல பாவனை செய்தவளைத்தான் தன்னை அறியாமல் இவ்வளவு நேரமும் ரசித்துக் கொண்டிருந்தான் அகிலன். தன் கணவனின் காதல் பார்வை அவளுக்குள் ஒருவித பரவசத்தை உண்டாக்க மகிழ்ச்சியின் மேலும் அழகாகி போனாள் அஞ்சலி. அதற்குள் கண்ணனும் வெளியில் காரில் இருந்த அவர்களின் பெட்டியை வீட்டுக்குள் எடுத்து வைத்திருந்தான். வெளியே சென்று அவர்களின் பெட்டியை அறைக்குள் வைத்துவிட்டு தனக்கும் அகிலனுக்கும் ஒரு செட் துணிகளை கற்றில் வைத்துவிட்டு ஜன்னல் வழியே தெரிந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அஞ்சலி. உள்ளே குளிக்கச் சென்ற அகிலனுக்கோ ஊரில் இருந்தவரை தன் மனைவி ஆசையாய் ஒரு பார்வை பார்த்தாலே தன்னை மிரட்டிக் கொண்டிருந்த அந்த உருவம் இந்த ஊருக்கு வந்த 2 நாளில் என் அருகில் கூட வரலையே. அப்பொழுது டாக்டர் சொன்னதைப் போல அது என் கற்பனைதான் போல இருக்கிறது என்று முடிவு செய்தான். குளித்து முடித்து ஒற்றை டவலுடன் வெளியே வந்த அகிலன் ஜன்னலையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனைவி ஆசையை நெருங்கி தலையை சிலுப்பி அவள் மேல் அவன் நீரை சிந்தினான். பதறி துடித்துக் கொண்டு திரும்பிய அஞ்சலி அருகில் சிரித்துக் கொண்டு நிற்கும் கணவனைக் கண்டு செக்கர் வானமாய் சிவந்தே போனாள். குளித்து முடித்து வெற்றலுடன் வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வந்து இப்படி சிரித்து விளையாடும் கணவனை அவள் இதுவரை கண்டதே இல்லையே. திருவென விழித்த மனைவி ரசனையோடு நெருங்கி அவள் முகத்தில் அங்கங்கும் கலைந்து ஆடிக்கொண்டிருந்த கச்சை முடியை மெல்ல விலக்கிவிட்டு அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு குறும்பாய் சிரித்தான். அதற்கு மேல் அவள் கணவனின் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் அவனை தள்ளி விட்டு புன்னகையுடன் குளியறையில் நுழைந்து கொண்டாள் அஞ்சலி. அவனை கண்டு வெக்கம் கொண்டு ஓடும் மனைவியை கண்டு கொஞ்சம் சத்தமாகவே சிரித்துவிட்டு உடை மாற்றி தயாரானான் அகிலன். கணவன் முதல் முறையாக செய்த குறும்பில் அவசர அவசரமாக குளியலில் நுழைந்த அஞ்சலி மாற்றுடை எதையும் எடுத்து வரவில்லை. இதை குளித்து முடித்த பின் தான் உணர்ந்தாள். இப்பொழுது எப்படி வெளியில் செல்வது? வெளியில் அகிலன் வேறு இருப்பானே என்று எண்ணும் போதே கணவனின் காதல் பார்வை நினைவு வர வெக்கம் வேறு போட்டி போட்டுக்கொண்டு அவளை பாடாய் படுக்கியது. சரி, வேறு வழி இல்லை, போய்தான் ஆக வேண்டும் என்று அங்கிருந்த டவலை கட்டிக்கொண்டு மெல்ல தலையை மட்டும் வெளியே நீட்டி அறையில் அகிலன் இருக்கிறானா என்று பார்த்தாள் அஞ்சலி. நல்ல வேளையாக அங்கே அகிலன் இல்லை. அறை சாத்திருந்தது. ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் வெளியே ஓடி வந்து அவனை துணிகளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக குளியலை நோக்கி திரும்பவும் மீண்டும் அறைக்குள் நுழைந்த அகிலனை நீர் அப்படியே மோதி கீழே விழப்போனவளை தனது வலிய கரங்களை கொண்டு தாங்கி பிடித்தான் அகிலன். கணவனின் முதல் தொடையில் உடல் சிலிர்க்க அப்படியே விழிகளை மூடிக்கொண்டாள் அஞ்சலி. என்னடி பழிக்கு பழியா இப்படியா வந்து மேல மோதுறது என்று குறும்பாக கேட்டவன் குளித்து முடித்து புது பூவாய் கைகளை கண்களை மூடிக்கொண்டு இருக்கும் மனைவியின் அழகில் மயங்கி போனான். மெல்ல அவள் இதழ்களை நோக்கி குனிந்தவன் அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான். கணவனின் அணைப்பிலும் அவளின் காதலிலும் தன்னை மறைந்து நின்றனர் இருவனும். கடந்த சில கணங்களோ அல்லது சில யுகங்களோ எதுவும் புரியாமல் இருவரும் இருக்கம் எங்கோ ஒலித்த குயிலின் ஓசையில் சுயநினைப்பு வந்த அஞ்சலி கணவன் நெஞ்சில் கை வைத்து அவனை தள்ளிவிட்டு குளியலறைக்குள் உடையுடன் ஓடிப்போனாள். மெல்லிய புன்னகையுடன் ஒரு பாடலை விசிலடித்துக் கொண்டே வெளியில் சென்று சோஃபாவில் உட்கார்ந்தாள். உடை மாற்றி தயாராகி வெளியில் வந்த அஞ்சலியை விளங்குவது போல பார்த்தான் அகிலன். கணவனின் பார்வையில் வெக்கத்தில் பொங்குமாய் சிவந்து போனாள் அஞ்சலி. அவனை காண முடியாமல் தலையை புரிந்து கொஞ்சி நின்றவளை அஞ்சலி என்று கூப்பிட்டான் அகிலன். நிமிர்ந்து பார்த்தவளை இங்கே வா என்பதை போல சைகை செய்தவன் தன் அருகில் கைகளை தட்டி பக்கத்தில் அமரச் சொன்னான். வெக்கத்துடன் 2 எடுத்து வைத்த அஞ்சலி முந்திக்கொண்டு வெளியிலிருந்து உள்ளே நுழைந்த கண்ணன் அகிலன் அருகில் வந்து நின்றான். சார், சாப்பாடு தயாரா இருக்கு, வரீங்களா சாப்பிடலாம் என்று கேட்க சிவபூஜை கரடியாய் வந்து நின்ற கண்ணனை கோபமாக முறைத்தான் கண்ணன். கணவனின் கோபர்வை கண்ட அஞ்சலி வாய்விட்டு சிரித்தாள். இருவரின் செயல்களும் புரியாமல்
இருவரையும் வினோதமாய் பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன். ஐயோ, நேத்து நடந்த சம்பவத்துல 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சோ? சீக்கிரமா இதுங்க 2ஐயும் கூட்டிட்டு போய் மந்திரிச்சுடணும் போலயே என்று மனதுக்குள் பயந்து போய் மிரட்சியுடன் இருவரையும் பார்த்து கொண்டு நின்ற கண்ணனை பார்த்து இருவரும் மேலும் நகைத்தனர். காலை உணவை விரைவாக முடித்துவிட்டு ஊருக்குள் அகிலனுக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டை காண்பிக்க கண்ணன் இருவரையும் அழைத்துச் சென்றான். தனி வீடு. வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் இருக்க, வீட்டுக்குள் பல வகை மரங்களும் செடி கொடிகளும் இருக்க, கொஞ்ச தூரம் சென்ற பாதையின் முடிவில் அழகாய் சின்னதாய் ஒரு மாடி வீடு. வீட்டை பார்த்ததுமே அஞ்சலிக்கு பிடித்து போனது. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மகிழ்ச்சியாக சொன்னாள். வெளியில் பூட்டப்பட்டிருந்த பூட்டை திறந்த கண்ணன், உள்ள போய் பாருங்க சார் என்றான். 2 படுக்க அறைகள் கொண்ட மாடி வீடு அது. கீழே ஹாலை தொடர்ந்து பக்கத்தில் ஒரு சமையலறையும் அது சாப்பிடும் அறையும் இருந்தது. சற்று தள்ளி ஒரு அறையும் மாடியில் இன்னொரு அறையும் இருந்தது. மாடியில் இருந்த அறையிலிருந்து பால்கனில் இருந்து பார்க்க நிலப்புற தோட்டம் அழகாய் தெரியவே இந்த அறையை அவர்கள் படுக்கறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு ஆஞ்சலியும் ஆயிரனும் வந்திருந்தன. கூட வந்த கண்ணன், உங்க பொருட்கள் எல்லாம் எப்பொழுது வருகிறது சார் என்று கேட்க, முகவரி தந்து விட்டேன் கண்ணன், இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும் என்று சொல்லும் போதே வாசலில் ஒரு மினி லாரியில் அவர்களின் பொருட்கள் வந்துவிட கண்ணனும் மகிடம் சேர்ந்து வீட்டில் பொருட்களை அந்தந்த இடத்தில் வைத்துவிட்டு பார்க்கும்போது வீடே மேலும் அழகாகி போனது. வீட்டுக்கும் சமையலுக்கும் தோட்ட வேலை செய்யவும் ஆட்கள் இருக்கிறார்கள் சார், நீங்க சொன்னால் வர சொல்கிறேன் என்று சொன்ன கன்னடம் சம்மதமாக தலையாட்டினான் அகிலன். சரி, இன்று மட்டும் உன்னால் இந்த வீட்டு வேலைகளை பார்த்து கொள்ள முடியும் தானே அஞ்சலி? சமையல்லாம் செய்து விடுவாய் தானே? நான் ஸ்டேஷன் வரை சென்று விட்டு அப்படியே நேற்று நடந்த விஷயங்களை பற்றி ஊருக்குள் விசாரித்து விட்டு வருகிறேன், சரியா என்று கேட்டான் அகிலன். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிய மனைவி நிச்சயமாக பார்த்துவிட்டு கண்ணனுடன் திரும்பி சென்றான் அகிலன். ஸ்டேஷனில் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கென்று தரப்பட்ட அறையில் அமர்ந்து இதுவரை அந்த ஊரில் நடந்த குற்றங்களுக்கான ஃபைல்களை கொண்டு வரச் சொல்லி பார்த்து கொண்டிருந்தான். ஊரையே மிரட்டிக் கொண்டிருக்கும் அந்த பயங்கர உருவத்தை பற்றிய ஃபைல்களை பற்றி கேட்ட பொழுது அங்கிருந்து அனைவரும் தமது கைகளை பிசைந்து கொண்டு நின்றனர். என்ன கண்ணன், ஃபைலை எடுத்துட்டு வாங்க என்று எரிச்சலோடு தலையை உயர்த்து பார்த்த பிறகுதான் அனைவரும் ஏதோ தர்ம சங்கடத்தில் நினைவதை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டான். இதுவரை அந்த கரிய உருவத்தை பற்றி எந்த விவரங்களும் அந்த போலீஸ் நிலையத்தில் சேகரிக்கப்படவில்லை என்பதில் கோபத்துடன் கூடிய ஆச்சரியம் அடைந்தான் அகிலன். என்ன கண்ணன், இவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஊர்ல நடக்குது, ஆனா அது பத்தின ரெக்கார்டு ஒண்ணு கூட இந்த ஸ்டேஷன்ல இல்லையே, என்னதான் எல்லாரும் பண்றீங்க என்று கோபமா கேட்டான் அகிலன். ஸ்டேஷனில் எல்லாரும் அடங்கி கொண்டு நிற்க கண்ணதான் முதலில் வாய் திறந்தான். சார், அது இது ரொம்ப சிக்கலான கேஸ் சார். இத பத்தி யார் விசாரிச்சாலும் அவர்கள் வீட்டில் பயங்கர அமானுஷ்யங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவர்கள் சேகரிக்கும் எல்லா தகவலும் மர்மமான முறையில் காணாமல் போய்விடுகிறது. அதனாலே இதை பத்தி விசாரிக்க இங்க எல்லாருக்கும் ஒரு வித பயம்தான் சார் என்று கண்களை மிரட்சியுடன் சொல்லி முடித்தான் கண்ணன். இவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அகிலன் மனமோ இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது, எப்படியும் இதை பற்றி உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டான். சரி கண்ணன், என்னோட வாங்க என்று அழைத்துக் கொண்டு அகிலனின் புல்லட்டில் இருவரும் ஊருக்குள் சென்றனர். அவர்கள் முதலில் சென்ற இடம் அந்த ஊர் பேருந்து நிலையம். அங்குதானே முதல் நாள் யாரோ ஒருவன் எதையோ பார்த்து அலறிக்கொண்டு ஓடினான். அது என்ன ஏதென்று விசாரிக்க வேண்டுமே. அங்கு முதல் பார்ப்பதற்கு ஒரு சில கடைகள் இருந்தது. முதல் அங்கு சுற்றுமுற்றும் தேடி பார்த்தனர். ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை. பின்னர் அங்கிருந்த கடைகளில் உள்ளவரிடம் விசாரித்தான். யார் அந்த பைத்தியக்காரனாம், அவன் இங்கதான் சார் சுத்திக்கிட்டு தெரியுமா, காலில் இருந்த ஆளையே காணோம் சார் என்றார் ஒருவர். ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து சுற்றிலும் காவல் ஆட்களை விட்டு தேடச் சொன்னார். பேருந்து நிலையத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு புலிக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தான். முதல் நாள் கண் முன்னே ஒரு உயிர் பறி போகும் போதுதான் தான் மட்டும் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடியது நினைத்து மனதுக்குள் குமுறினான் அகிலன். நடப்பவையாவும் சாதாரண போல மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் கண்ணன். நேற்று இவன் என்னுடன் தான் பேசிட்டு இருந்தான் கண்ணன். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா இவன் உயிரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். எதற்காக அவ்வளவு அவசரப்படுத்தினீங்க கண்ணன் என்று கோபமாக கேட்டான் அகிலன். சார், நாம மட்டும் நேற்று கிளம்பாம இருந்திருந்தோம்னா இந்நேரம் இந்த குளிக்கல நம்ம 3 பேரோட பிணம் தான் இருந்திருக்கோம் என்று கூறிவிட்டு பிணத்தை அப்புறப்படுத்தி போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பிவிட்டு அடுத்து என்பது போல அகிலனை பார்த்தான். தடயங்கள் எதுவும் கிடைக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவனும் அங்கேயே ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். சல்லடை போட்டு அலசிய பின்னும் கூட அந்த இடத்தில் தடயம் எதுவுமே கிடைக்கவில்லை.
ஊருக்குள் சென்று விசாரித்தால் அது எவருக்குமே அந்த உருவத்தை பற்றி பேச தைரியம் இல்லை. என்ன செய்வது என்று எதுவுமே புரியாமல் ஸ்தம்பித்து போய் அமர்ந்து விட்டான். நடந்த கொலைகளை பற்றிய ரிப்போர்ட் எழுதி கையெழுத்திட்டு விட்டு யோசனையா அமர்ந்த அகிலிடம் கண்ணன் வந்து, சார் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, இருட்டுறதுக்குள்ள ஸ்டேஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடும், மணி 5 ஆச்சு, வாங்க சார் போகலாம் என்று தனிவாக கேட்டான். வீட்டுக்கு அஞ்சலிக்கு துணையகம் வேலையாட்கள் வரும் வரை அவனை தனியே விட முடியாது என்று புரிந்து ஸ்டேஷனை மூடிவிட்டு அனைவரும் சென்றனர். இன்று இரவுகள் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்ன என்று அவன் யோசித்துக் கொண்டே அங்கிருந்து விடைபெற்றான். கண்ணனும் அகிலனும் அவர்கள் வண்டியில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டதும் என்னதென்று தெரியாத ஒரு உருவத்திற்கு பயந்து இப்படி ஓடிக்கொண்டிருக்குமே என்று மனதுக்குள் தன்னைத்தானே கடிந்து கொண்டே வந்தான் அகிலன். எதுவாக இருந்த போதும் எதிர்கொள்ள போகும் எதிரி மிகவும் கொடூரமான கொள்ளைக்காரன் என்பது உறுதி எனும் பட்சத்தில் உதவிக்கு ஆள் இல்லாமல் அஞ்சலியை தனித்து விடுவது நல்லதில்லை என்று மனம் இடித்துரைக்க, நாளை எப்படியும் வீட்டு வேலைக்கு ஆள் வந்து விடுவார்கள், ஒரு நாள் தானே, நாளை என்னதென்று முழுவதும் ஆராய்ந்து பார்த்துவிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்யும் போது அகிலனின் வீடு வந்திருந்தது. கண்ணன் தன்னுடைய வண்டியை அகிலன் வீட்டிலே விட்டுவிட்டு சென்றிருந்தான். உள்ள வா கண்ணா என்று அழைத்தான் அகிலன். இல்ல சார், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், நான் வரேன் சார் என்று விட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கண்ணன். கண்ணன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றவன் ஒரு பெருமூச்சுடன் வீட்டின் உள்ளே சென்றான். அதற்குள் கணவன் வண்டி சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்திருந்த தன் மனைவியை பார்த்த அகிலன் முகத்தில் புன்னகை அறிவியது. இன்று இவளிடம் எப்படியும் உறுதியாக பேசிவிட வேண்டும். திருமண ஆன நாளில் இருந்து அவனுக்குள் உண்டான குழப்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனதுக்குள் உறுதி கொண்டான். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்திற்கு என்ன மதிப்பு? உள்ளே நுழைந்த கணவனை கண்டு புன்னகையுடன் அவன் கைகளில் கழட்டிய தொப்பியை வாங்கியவன், போய் முகம் கழுவி விட்டு வாங்க, காஃபி எடுத்துட்டு வர என்று கூறி உள்ளே நுழைந்தாள். மனைவியின் கைவண்ணத்தில் வீடு அழகாய் மாறியிருந்தது. காலையில் அவசர அவசரமாக வந்த பொருட்களை அதனதன் இடத்தில் அப்படியே வைத்து விட்டு சென்றிருந்தான் அகிலன். அவை யாவையும் அழகாய் அடுக்கி வீட்டை அழகுபடுத்திய மனைவியினை பெருமையுடன் பார்த்துவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான். அலுப்பு தீர நன்றாக குளித்துவிட்டு உடைமாற்றி வந்த கணவனுக்கு சூடான முந்திரி பக்கோடாவை ஒரு தட்டில் எடுத்து வைத்து அவன் சாப்பிடுவதை ரசித்துக் கொண்டிருந்தார். நீ சாப்பிடவில்லையா அஞ்சலி என்று கேட்டவன் அவன் தட்டில் இருந்த ஒரு பக்கோடாவை எடுத்து அவளுக்கு ஊட்ட வெட்கத்துடன் அவளும் சாப்பிட்டாள். சிற்றுண்டியை சாப்பிட்டு முடித்தும் ஒரு கப்பில் காஃபி எடுத்துக்கொண்டு இருவரும் மாடியில் இருந்த பால்கனியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இதுதான் சரியான சமயம் என மனதுக்குள் இருந்தவன் அஞ்சலியை பார்த்து, நீ என்கிட்ட ஏதோ கேட்கணுமா அஞ்சலி என்று கேட்டான். கேள்வியாய் கணவனை பார்த்தவளை கண்டு ஒரு புன்னகை புரிந்தவன், கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் எதுக்காக உன்கிட்ட தூரமா இருந்தேன் உனக்கு தெரிய வேண்டாமா அஞ்சலி என்று தெளிவாக கேட்டான் அகிலன். நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் என்று தரையை பார்த்து கொண்டே சொன்னாள் அஞ்சலி. மனைவியின் தோற்றம் மனதை உறக்கம் தொண்டை கணைத்துக் கொண்டு, இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அஞ்சலி, ஆனா சொல்லிதான் ஆகணும் என்று பீடிகையுடன் ஆரம்பிக்கும் போதே அஞ்சலியின் பேதை மனம் சென்னை வேறு காதல், விருப்பமில்லாத திருமணம், இத்தியாவது எதையாவது என எல்லா விஷயங்களும் நினைத்து சங்கடப்பட ஆரம்பித்தது. நான் சென்னையில் இருக்கும் போது என்று அகிலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென வேகமாக வீசிய காற்று தோட்டத்தில் நின்றிருந்த மரங்கள் எல்லாம் மிகவும் வேகமாக அங்கும் இங்கும் அசைந்து பயங்கரமாய் ஆடியது. வீசிய காற்றில் புழுதி பறக்க இவர்கள் எதையுமே தெளிவாக காண முடியவில்லை. அஞ்சலி வா உள்ள போயலாம், காத்து பலமா அடிக்குது என்று சொல்லிக்கொண்டு அஞ்சலி கையை பிடித்தவன் கைகளை பிசு பிசுவென்று ஏதோ ஒட்ட கண்களை சுருக்கிக் கொண்டு மனைவியை பார்த்தான். திடுக்கிட்டு போய் கைகளை எடுத்தான். அங்கே அஞ்சலிக்கு பதில் அந்த கரிய உருவம் நின்றிருந்தது. என்னது, இவ்வளவு நேரம் இங்க அஞ்சலி தானே அமர்ந்திருந்தாள், இப்பொழுது இந்த கரிய உருவம் எப்படி இங்கே வந்தது? திகைத்து விழுத்து நின்ற அகிலன், யார் நீ என்று கேட்டான். கண்களை மூடி நின்ற அந்த கரிய உருவம் எதுவும் பேசாமல் தன்னுடைய கோர பற்களை காட்டி சிரித்தது. யார் நீ, என் மனைவி எங்க என்று சத்தமாக கேட்க இன்னும் சத்தமாக சிரித்தது அந்த உருவம். என்னடா உன் மனைவியா, அப்ப நான் யாரு என்று கர்ண கொடூரமாக கேட்டது அந்த உருவம். என்ன என்று அதிர்ந்து விழித்தவன், இல்ல இது நிஜம் இல்ல, இது என்னோட கற்பனை தான், இது நிச்சயமா என் கற்பனை தான் என்று மனதுக்குள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தான் அகிலன். என்னங்க என்னங்க என்று கைகளை உலுக்கி விட்டு கொண்டே அஞ்சலியின் குரல் வெகு தூரத்தில் ஒலிப்பதை கேட்க மெல்ல கண்களை விழித்து நோக்கியவன் கண் முன்னே அஞ்சலி நின்று கொண்டு அவனை தான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தாள். என்ன என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் அகிலன். என்னங்க, காத்து பலமா அடிக்குது, உள்ள வாங்க என்று அவன் கைகளை பிடித்திருத்துக் கொண்டே உள்ளே சென்றான் அஞ்சலி. மந்திரத்துக்கு கட்டுண்டவன் போல உள்ளே போன அகிலன் எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான்.
நன்றாக பேசி சிரித்துக் கொண்டிருந்த தன் கணவன் திடீரென பழைய மாதிரி கூட்டுக்குள் அடங்கி போனதில் அஞ்சலி மீண்டும் கண்ணீரில் கரையத் தொடங்கினாள். இது நிச்சயமாக முன்னாள் காதலின் விளைவுதான். அவன் நம்மை காதலிக்கவே இல்லை, விருப்பமே இல்லாம தான் நம்ம மணந்திருக்கிறான். அதை சொல்லதான் முயன்றிருக்கிறான். அதற்குள் முன்னால் காதலின் நினைவில் மீண்டும் தன் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டான் என்ற முடிவுக்கு வந்த அஞ்சலி அவளும் ஒரு அறையில் நுழைந்து அழுது உறங்கியும் போனாள். இருவரும் இப்படி பிரிந்திருப்பதை ஒருவித குரூர புன்னைகளுடன் இரு சிவத்தை விலைகள் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தது. இன்றைய தினம் எவ்வித உபயோகம் இல்லாமல் வீட்டில் மீண்டும் ஆரம்பித்த அந்த உருவத்தின் தொல்லையில் மனம் குழம்பி அறைக்குள் அமர்ந்திருந்தான் அகிலன். தனக்கு மட்டும் எதற்காக இந்த மாதிரி மாயத்தோற்றங்கள் வருகிறது? இது மாயத்தோற்றம் தானா, இல்லை உண்மையே நடக்கிறதா என்று எதுவும் புரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தான். இதுவரை நடந்த கொலைகளை பார்த்தால் அந்த உருவத்தை கண்டவர்கள் எவரும் இதுவரை உயிர் பிழைத்ததில்லை. அப்படி இருக்க இந்த கேஸ் எடுத்துக் கொண்ட நாள் முதல் என் முன்னால் அவ்வப்போது தோன்றி என்னை மிரட்டி பார்க்கும் இந்த உருவத்தின் திட்டம் என்ன? இப்படி எண்ணிலடங்காத கேள்விகள் அகிலன் மனதில் எழுந்தாலும் அதற்கான விடைதான் கிடைத்த பாடில்லை. இதுவாக இருந்த போது இனி அந்த உருவத்தை கண்டு பயப்படவே கூடாது என மனதோடு உறுதி கொண்டான். யோசித்துக் கொண்டே இருந்தவன் அப்பொழுதுதான் அறைக்குள் இன்னமும் அஞ்சலி வராது கண்டு அதிர்ந்து போனான். சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓடியவன் அஞ்சலி அஞ்சலி என்று கத்திக்கொண்டு வீடு முழுவதும் தேடி அலைந்து கீழே இருக்கும் இன்னொரு அறையில் தன் மனைவி படுத்திருப்பதை கண்டான். நிம்மதி பெருமூச்சுடன் உள்ளே சென்று உறங்கும் மனைவியை சற்று நேரம் பார்த்து கொண்டு நின்றவன் அவள் கண்ணீர் கரையோடிய கன்னத்தை மெதுவாய் வருடிவிட்டு அவள் நெற்றின் இதழ் பதித்து அவளின் அருகிலேயே படுத்துக் கொண்டான். மறுநாள் காலை வெகு விடிந்தது. அருகில் உறங்கும் கணவனின் முகத்தில் விழித்த அஞ்சலி இவன் எப்போது வந்து அருகில் படுத்தான் என்று குழம்பி போனாள். தன்னை தேடி தன்னருகில் படுத்து உறங்கிய கணவனின் செய்கையில் உள்ளம் குளிர்ந்து மகிழ்வோடு குளிரறைக்கு நுழைந்து கொண்டாள். கடகடவென குளித்து முடித்து வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்து வீடெங்கும் சாம்பிராணி புகை மணக்கம் அடுப்படியில் காலை உணவை தயார் செய்ய ஆரம்பித்து விட்டாள். மெல்ல கண் விழித்து வீடெங்கும் நிறைந்திருந்த தெய்வீக கலையைக் கண்டு மனம் மயங்கி மனைவியை தேடிச் சென்றான் அகிலன். அடுப்படையில் சுட சுட காஃபியை தயார் செய்து கப்பில் ஊற்றியவள் அடுப்படையில் நிழலாட அங்கே நின்றிருந்த தன் கணவனைக் கண்டு ஒரு புன்முறுவல் குட் மார்னிங், எழுந்துட்டீங்களா? நானே காஃபியுடன் வரலாம்னு இருந்தேன் என்று கப்பை அவன் முன்னே நீட்டினாள். பதிலுக்கு புன்னகையுடன் குட் மார்னிங் சொல்லிவிட்டு காஃபி கப்பை வாங்கி குடித்துவிட்டு குளிரறைக்கு நுழைந்து தயாராகி வந்தான். அப்பொழுது வாசலில் அழைப்பு மணி ஒலிக்க யாரென்று பார்த்தாகிதான் அங்கே கண்ணனும் கூட இருவரும் நின்றிருக்க கண்டு அழைத்து வந்தான். உள்ளே நுழைந்ததும் கண்ணன் இருவரையும் அகிலனுக்கும் அஞ்சலிக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். மாதையன் இங்கு தோட்டத்திற்கும் வீட்டுக்கும் காவலுக்கும் தங்கம், வீட்டு வேலைகளுக்கு கூட இருப்பாங்க. இருவரும் கணவன் மனைவிதான், அதனால இங்கு தங்குவதில் இவர்களுக்கு எவ்வித தயப்பும் இல்லை என்று கூறினான். இருவரிடம் பொதுப்படியாக சில கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டவன் தங்கம் பேருக்கேற்ற போல பத்திரமாத்து தங்கமாய் இருந்தாள். மாதையன் கொஞ்சம் அதிகமாகவே முரணாக தெரிந்தாலும் நம்பக்கூடியவன் தான் என்ற முடிவுக்கு வந்தவன் சரிதான், நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்க முடியும் என்று மகிழ்ச்சியும் அடைந்தான். என்னஞ்செடி உனக்கு சம்மதம் தானே என்று மனைவியை பார்த்து கேட்டவன் அவன் இசைவான தலையாடில் சரி, நீங்க போய் உங்க வேலைகளை பாருங்க என்று ஒப்புதல் அளித்துவிட்டு அஞ்சலியிடம் விடை பெற்று கண்ணனுடன் கிளம்பி போனான். அடுத்தது அவன் சென்ற இடம் அந்த ஊர் கோவில். அங்குதானே கந்தனும் பாண்டியனும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். கோவிலுக்கு வெளியே வண்டியை நிறுத்திவிட்டு கோவிலுக்கு உள்ளே கண்ணுடன் விழுந்தான் அகிலன். உள்ளே பூஜை செய்து கொண்டிருந்த மணிசாஸ்திரி அவர்தானே கொலை செய்யப்பட்டவர்களை முதலில் பார்த்தது. மணிசாஸ்திரி பூஜை முடித்து வரும் வரை இருவரும் ஒரு ஓரத்தில் காத்திருக்க எல்லோரும் பிரசாதத்தை கொடுத்துவிட்டு இவர்களை பார்த்த மணிசாஸ்திரி ஓடி வந்தார். வேலைகளை முடித்துவிட்டு வாருங்கள் என்று சொன்ன அகிலனிடம் முடிந்தது சார், சொல்லுங்க என்ன விஷயம் என்று வினாவினார் மணிசாஸ்திரி. அவரின் ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் மனதில் குறிப்பிடுத்துக் கொண்ட அகிலன் கொலை நடந்த அன்று நீங்க தானே கொலை செய்யப்பட்டவங்க முதலில் பார்த்தது என்று கேட்டான் அகிலன். ஆமா சார், காலம் வர பூஜை பண்ண வந்து கதவை திறந்தது என் கண் முன்னே அந்த இரு சடலங்களும் இருந்துச்சு சார் என்ற படபடப்புடன் அன்று காலை தன் கண்ட யாவையும் விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்வது அனைத்தையும் பொறுமையா குறித்து கொண்டவன் சரி, இந்த கோயில நாங்க பார்க்கலாமா என்று கேட்டான். அதை கேட்டதுதான் தாமதம். மணிசாஸ்திரி முகம் போன போக்கில் என்னவென்று அகிலன் கேட்க சார், அது ரொம்ப ஆபத்து சார், இந்த கோவிலுக்குள் உள்ள ஓரளவுக்கு தான் போகணும், அந்த எல்லையை தாண்டிட்டா அப்புறம் பேராபத்துகள் வரும் சார் என்று கூறினார் மணிசாஸ்திரி. அதான் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இருங்க என்று விட்டு கண்ணனை கூட்டிக் கொண்டு கோவிலுக்குள் சென்றான் அகிலன். அந்த கிணற்றடையும் வந்தது. அங்கே அவனுக்கு ஒரு முக்கியமான தடயம் ஒன்று கிடைத்தது.
மணி சாஸ்திரியின் எச்சரிப்புகளையும் மீறி அகிலனும் கடனும் கோவிலை சுற்றி இந்த தடயம் கிடைக்குமா என்று பார்க்க சென்றனர். பின்னோடு மணி சாஸ்திரியும் வந்தார். அங்குமிங்கும் பல நேர தேடலுக்கு பின் சில புதர்களும் அங்கே பராமரிப்பில்லாமல் கிடக்க அதன் அருகில் சென்றனர். அங்கு செல்லும் போதே மணி சாஸ்திரி அவர்களை தடுத்து, சார், அங்கெல்லாம் போகாதீங்க, சாமி குத்தமாயிடும் என்று பதட்டத்துடன் கூறினார். ஆனால் அவர் சொல்வது எதையும் காதில் வாங்காமல் இருவரும் முன்னேறி சென்று மேலும் மேலும் ஆராயத் தொடங்க அந்த புதர்களின் அருகிலே கைகளை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் ஐயர். முன்னேறி செல்ல செல்லம் ஏதோ கெட்ட வாட வேறு நாசியை தொலைத்தது. இருவரும் தமது கைக்குட்டி எடுத்து மூக்கில் கட்டிக்கொண்டு முன்னேறி சென்றனர். அங்கே ஒரு மரத்தின் பின்னே காய்ந்த சருகுகள் ஒன்றாய் குமித்து வைக்கப்பட்டிருக்க என்னவென்று அருகில் கிடந்த ஒரு குச்சி எடுத்து களைத்து பார்த்தான் அகிலன். அது ஒரு துணி மூட்டை. ஒரு கால் முட்டியை தரையில் ஊன்றி மறுகால் நின்று கொண்டு அந்த மூட்டையை பிடித்தான் அகிலன். அதன் உள்ளே கிடந்த பொருட்களை சில புகைப்படங்களும் ஒரு டைரியும் நன்றாக மடிக்கப்பட்ட ஒரு பெரிய காகிதம் இருப்பதை கண்டான் அகிலன். புகைப்படங்களை பார்க்கும்போது அதில் நவரத்னங்கள் பதித்த நகைகள் அணிந்து கொண்டு சில நின்றிருக்க, இன்னொரு புகைப்படத்தில் முதல் புகைப்படத்தில் நின்றவர்கள் வைரத்தாலான அம்மன் சிலையின் அருகே நின்று கொண்டிருந்தனர். இன்னும் சில புகைப்படங்களும் இவர்களை இந்த கோயிலை சுற்றியும் அந்த சாமி சிலையை சுற்றியும் எடுக்கப்பட்டிருந்தது. அடுத்தது அந்த டைரியின் முதல் பக்கத்தில் பூமி வேந்தன் என்று எழுதப்பட்டிருந்தது. உள்ளே திறந்து மேலோட்டமாக படித்து பார்த்ததில் அவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்பதும் இந்த ஊரை பற்றி அவரது ஆராய்ச்சிகளை பற்றிய குறிப்புகளையும் எழுதி வைத்திருந்தார். அடுத்ததாக அந்த வெள்ளை காகிதத்தை பிரித்து பார்க்க அது இந்த ஊரின் வரைபடம் என்பது தெளிவாக தெரிந்தது. அதில் ஒரு இடத்தில் சிவப்பு மையில் கொண்டு எக்ஸ் குறியீடு கொண்டு இடம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை தேடிய போது அந்த மூட்டை கிடந்த இடத்தில் வெகு சமீபத்தில் இருக்கும் ஒரு மரத்தின் அடியில் இருந்தது. ஏற்கனவே குழி தோண்ட முயற்சித்தது போலவும் இருந்தது. இது வேறு ஏதோ விவகாரம் என்று புரிந்த அகிலன் அவன் படைகளை அழைத்தான். உடனடியாக அந்த இடத்தை தோண்ட தேவையான உத்தரவுகளை கொடுத்தவன் இடத்தை சுற்றிலும் விலங்குகள் பொறுத்து எவ்வித தடங்களும் நேராமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அங்கு அருகில் அமர்ந்து அந்த டைரியில் இருக்கும் விவரங்களை படிக்க ஆரம்பித்தான். இதற்கு நடுவில் பூமி வேந்தன் என்பவரை பற்றி விவரங்கள் எதுவும் கிடைக்கிறதா என்று அவனது குழுவினரிடம் விசாரிக்கவும் பண்ணினான். பூமி வேந்தன் அந்த டைரியில் நிறைய விஷயங்களை எழுதியிருந்தார். படிக்க படிக்க அகிலனின் விழியில் ஆச்சரியத்தில் இருந்தது. ஆனாலும் யாரோ ஒரு டைரியில் இருக்கும் சில கிறுக்கர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இதெல்லாம் உண்மைதான் என்று எப்படி முடிவுக்கு வர முடியும் என்று குழம்பி போனான் அகிலன். அவர்கள் இடத்தை தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்து ஐயர் தனியே நழுவி யாருக்கோ கைபேசியில் குசுகுசுவென்று விவரம் கூறிக்கொண்டிருந்தார். அந்த பக்கம் யார் பேசினார்களோ மணி சாஸ்திரி முகத்தில் ஏகப்பட்ட பயம் தெரிந்தது. சரிங்க, அப்படி ஆகட்டும், இல்லங்க, கண்டிப்பா, இதோ இப்பவே செய்கிறேன் என்று பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தவர் ஒரு தீர்க்கமான பார்வையுடன் கோவிலை சுற்றி கொண்டு செல்ல தொடங்கினார். தோண்டு பணிகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்க மெல்ல மெல்ல சூரியன் மறைய தொடங்கி கொண்டிருந்தது. சுற்றிருந்த எல்லோருக்குள்ளும் ஒருவித பய பந்துகள் உருள ஆரம்பிக்க எல்லோரும் கண்ணிடம் ஒரு கெஞ்சல் பார்வையை முன்வைத்துவிட்டு தமது வேலைகளை பார்க்க தொடங்கினர். எல்லாத்துக்கும் என் தலையே உருட்டுங்கடா என்று தலையில் அழைத்துக் கொண்டே அகிலனிடம் சென்ற கண்ணன் சார் என்று தயங்கிக் கொண்டே அழைத்தான். விழிகளை உயர்த்தி ஆச்சரியமாய் கண்ணனை பார்த்துவிட்டு, என்ன கண்ணன், உங்களை நான் கூப்பிடலையே என்று கேட்டான். அது இல்ல சார், இருட்டுது, இதுக்கு மேல வேலை பார்க்க எல்லாரும் பயப்படுறாங்க என்று தயங்கி தயங்கி கூறியவன் அகிலன் முகத்தை பார்த்து வாயை மூடிக்கொண்டான். என்ன நடந்தாலும் இன்று என் அனுமதியின்றி இந்த வேலை முடியாமல் யாரும் இங்கிருந்து நகரக்கூடாது. போய் விளக்குகளை போடுங்கள் என்று கூறிவிட்டு உரையால் முடிந்தது என்பது போல அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அங்கு இருப்பவர்களும் ஒரு நிராசையான தலையசைப்பில் அவர்களின் பதிலை உரைத்துவிட்டு விளக்குகளுக்கு உயிர் குடித்தான் கண்ணன். பளிச்சென்று பரவிய வெளிச்சம் அங்கு விரவி பரவியிருந்த இருளை விலக்கி பகலை போல காட்சியளித்தது. எல்லாரும் படபடத்த இதயத்துடன் வேலையை பார்த்து கொண்டிருக்க அங்கே அந்த மரத்தின் அருகில் இருக்கும் கிணற்றினுள்ளிருந்து தண்ணீர் சலசலக்கும் சத்தம் எல்லார் காதலும் விழுந்து பீதியை கிளப்பியது. அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்தவனின் பார்வைகள் பயத்தில் அப்படியே உறைந்து போனது. பயத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோருமே மெதுவாக பின்னோக்கி அடி வைத்து நகர்ந்தனர். திடீரென்று நிலவிய அமைதியில் கவனம் கலைந்த அகிலன் நிமிர்ந்து ஒரு நிமிடம் என்னவென்று பார்த்தவன் இதயம் நின்று பின் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அங்கே அவன் கண்ட காட்சியில் அப்படியே அவனது ரத்தம் உறைந்து போனது. அங்கே கிணற்றுக்குள் இருந்து பாதி எரிந்தும் மீதி எரியாமல் உள்ளின் முக்கால் பாதி பாகங்கள் கருநீர் பூசிக்கொண்டும் மீதி பாகங்கள் அழுகி போய் சதைகள் அங்கும் இங்குமாக ஒளிவு கொண்டிருக்க உள்ளிற்குள் எலும்புகள் வெளியே தெரிய தலைமுடி மற்றும் முழுதாய் பறந்து கொண்டும் விழிகளை மூடியபடி ஒரு உருவம் கிணற்றில் இருந்து மேலே ஏறிக்கொண்டிருந்தது.
அனைவருமே என்ன செய்வதென்று தெரியாமல் அகிலனை பார்க்க அவன் அந்த உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பயத்துடனே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த உருவம் கிணற்றின் சுவரில் ஒரு காலை மடித்தாற்போல அமர்ந்து இன்னொரு காலை கீழே போட்டு ஒரு கையால் மடித்திருந்த கால்களை பிடித்துக் கொண்டு இவர்கள் பக்கமே பார்த்து கொண்டிருந்தது. அதன் மினிகளை மூடியிருந்த போதும் அதன் முகம் இவர்கள் நோக்கியபடியே இருப்பதே ஒருவித பயத்தை சுற்றியிருந்தவர்களுக்கு கொடுத்தது. கண்ணன் அகிலிடம் வந்து, சார், இதுக்கு மேல இங்க இருக்கிறதெல்லாம் உயிருக்கு ஆபத்து சார் என்ற கொஞ்சம் பயத்துடனே சொல்லிக் கொண்டிருக்க, சரி கண்ணன், எல்லாரையும் அந்த வேன்ல ஏற சொல்லுங்க சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு அகிலன் அந்த உருவத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான். சார், நீங்க எங்க போறீங்க என்ற பதற்றத்துடன் கேட்ட கண்ணனை தீர்க்கமாய் நோக்கி, எல்லாரையும் பத்திரமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இத இன்று நாம் முடித்தே ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு முன்னே ஓடினான். கண்ணன் அங்கிருந்து எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வண்டியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போதே அங்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்த விளக்குகள் மொத்தமாய் அமர்ந்து போக காரினால் சூழ்ந்த இடமே பயங்கரமாய் காட்சியளித்தது. அப்பொழுது அனைவரின் உடலும் எரிந்துவிடும் போல உஷ்ணம் பரவ கண்ணன் அவனது மொபைல் டார்ச்சை ஆன் செய்து வழிகாட்ட பின்னால் அனைவரும் அவரவர் மொபைல் டார்ச்சை ஆன் செய்து கண்ணனின் பின்னால் ஓடினர். இங்கு அகிலன் அவர்களை விட்டு இந்த உருவத்தின் கவனத்தை திசை திருப்ப அதை நோக்கி ஓட போனான். இருளில் திசையறியாமல் ஓடும் மக்களை பார்த்து தன் கோரப்பற்களை காட்டி சிரித்த அந்த உருவம் தன்னை நோக்கி ஓடி வரும் அகிலனை ஒரே அடியில் தூக்கி வீசியது. இதை சற்றும் எதிர்பாராத அகிலன் நிலைத்தடுமாறி எதில் இருந்த மரத்தின் மோதி அப்படியே கீழே சென்றான். அப்படியே அசைவற்று கிடந்தான். ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை திரைத்துக் கொண்டே ஓடியது அந்த உருவம். கண்ணன் எப்படியும் அவர்கள் வீடிக்கொண்டு சேர்த்து விடுவான் என்பது அகிலனுக்கு நன்றாக தெரியும். அவன் திட்டமும் அதுதான். எனவே சரியான தருணத்திற்காக காத்திருந்தான். அனைவரும் அந்த வேலில் ஏறி கதவி பூட்டவும் அந்த உருவம் அவர்கள் நெருங்கவும் சரியாக இருந்தது. பூட்டிய வண்டியை வேகமாக பெரு சத்தத்துடன் அடித்தது அந்த உருவம். அது போட்ட பேரிரைச்சலில் எல்லோரும் காதை மூடிக்கொள்ள தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்ணன் வண்டியை இயக்கினான். அந்த வண்டியை பின்தொடர்ந்து அந்த உருவம் மூட அந்த இடமே அமைதி கொண்டது. மெல்ல எழுந்த அகிலன் கைகளால் சைகை செய்ய அங்கே மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்த ஐவர் வெளியே வந்து அகிலனை கை கொடுத்து தூக்கினர். அந்த உருவத்தின் கைப்பட்ட இடம் அகிலனுக்கு வெந்து போய் இருந்தது. கையோடு வைத்திருந்த முதலுதவி பெட்டியிலிருந்து அடிப்படை உதவிகள் செய்து கட்டிவிட்டு அகிலனை பார்க்க, கமான் பாய்ஸ், லெட்ஸ் டூ இட் என்று முன்னேறி அந்த கிணற்றுக்குள் இறங்கினர். அது படிக்கட்டுகள் கொண்டு அமைக்கப்பட்ட கிணறு என்பதால் அவர்கள் சுலபமாக இறங்க முடிந்தது. ஊனை போல எந்தவித சத்தமும் இல்லாமல் மெதுவாக கீழே சென்று கொண்டே இருந்தவர்கள் ஓரிடத்தில் இருந்து பெரிய ஓட்டை கண்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே அந்த ஓட்டைக்குள் நுழைந்தனர். அதே நேரம் அங்கே ஞாபகமாய் வண்டியை ஓட்டிய கண்ணன் அந்த உருவத்திற்கு அழகாய் போக்கு கட்டிவிட்டு எல்லோரையும் அகிலன் வீட்டுக்குள் கூட்டி வந்து கதவை அடைத்தான். உள்ளே கவலைப்படைந்த முகத்தோடு தனது கணவனை தேடிய அஞ்சலிக்கு ஏமாற்றமே பதிலாக கிடைக்க வாடிய முகத்துடன் அடுத்து செய்ய வேண்டிய வேளையில் மும்முரமானாள். கிணற்றுக்குள் தனியே பிரிந்து சென்ற குகைக்குள் அகிலனின் குழுவினர் நுழைந்து உள்ளே இருக்கும் மர்மம் நோக்கி முன்னேறினர். காரினால் மூழ்கி போன குகையில் மொபைல் டார்ச் கொண்டு வெளிச்சம் வரவெளித்து உள்ளே செல்லும் போதே நிலவிய கடும் குளிரில் அவள் உடல்கள் உரைத்து விடும் போல இருந்தது. குளிர் தாங்காமல் இரு கைகளில் முறைசிக்கொண்டு வெப்பம் வர செய்து கொஞ்சம் சமாளிக்க அனைவரது வாயிலிருந்தும் பனிப்புகை வந்தது. உள்ளே நுழைய அங்கு வீசிய துருவாடையில் அனைவருக்கும் முட்டிக்கொண்டு வந்தது. அந்த இடமே ஒரு வித அமானுஷ்யம் நிறைந்து காணப்பட்டது. நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஒருவன் கீழே எதையும் மிதித்துவிட சட்டக்கென்ற சத்தம் வந்தும் அனைவரும் பதறிக்கொண்டு திரும்பினர். என்னவென்று கீழே டார்ச் அடித்து பார்க்க அதை கண்ட அனைவரும் முகமும் அதிர்ச்சியில் வெளியேறியது. அது ஒரு மனிதனின் கையெழும் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த இடத்தை சுற்றி கொஞ்சம் வெளிச்சம் கொண்டு பார்க்கும்போது மேலும் அரண்டே போயினர் என்றே சொல்லலாம். அங்கு ஏகப்பட்ட பிணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் குவிக்கப்பட்டு இருந்தது. சிலது சமீபத்தில் இருந்த உடல்கள் போலவும், சிலது நாள்பட்டு இருந்த அழுகி போய் புழுக்கள் நிறைந்த மண்ணமும், சிலது வருடக்கணக்காக இங்கே கிடப்பது போல வெறும் கூடுதான் கிடந்தது. இவ்வளவு பிணங்கள் இங்கு எப்படி என்று எதுவும் புரியாமல் நின்றிருந்த அவனது குழுவினரை பார்த்து முதலில் சுதாரித்தவன் அகிலந்தான். நேரம் குறைவாக இருக்கிறது, அமைதியாக மேலே தொடர்ந்து செல்லும்படி அவன் குழுவினருக்கு சைகை செய்துவிட்டு முன்னே நடக்க ஆரம்பித்தான். அவர்களும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே முன்னேற புகை இன்னும் நீண்டு கொண்டே சென்றது. ஒரு சிறு ஊசி விழுந்தால் கூட கேட்கும் போல அவ்வளவு மெதுவாய் காலடி வைத்து அவர்கள் சென்று கொண்டிருக்க திடீரென அந்த இடமே சூடாவது போல் தோன்றிய உணர்வை எல்லோரும் ஒரு நொடி தாமதிக்க அங்கு யாரோ உள்ளே நுழையும் சத்தம் கேட்டது. பயந்து போன குழுவினர் தத்தமது டார்ச்சுகளை அணைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு மொழியில் பதுங்கி நடப்பதை நோட்டமிட ஆரம்பித்தனர். பயங்கரமான உருமுடன் வெளியே போன அந்த கரிய உருவம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது.
உள்ளே நுழைந்த அந்த உருவம் வேகமாக உள்ளே தாவி ஓடி வந்து இவர்கள் நின்றிருந்த இடத்தில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே பயங்கரமாக கத்தியது. அப்பொழுது பயங்கரமாய் கத்துக்கொண்டே அங்கே அழுகிய நிலையில் இருந்த ஒரு பிணத்தின் கைகளை பித்து கடித்து தின்றது. அதைக் கண்ட அனைவருக்குமே வயிற்றை புரட்டி கொண்டு வர பெரும் பிரான்பட்டு தங்களை அடக்கிக் கொண்டு அமைதியாய் இருந்தனர். சதைகளை தின்றுவிட்டு எலும்புகளை தூக்கி வீசியதில் அது அகிலனின் குழுவினர் ஒருவன் அருகில் போய் பொத்தென்று விழ பயத்தில் அலறிவிடாமல் இருக்க இரு கைகளையும் கொண்டு அவன் வாயில் வைத்து இறுக மூடிக்கொண்டான். அனைவரது இதய துடிப்பும் பயங்கரமாய் அடைத்துக் கொள்ள பயத்துடனே அடுத்து என்ன நடக்கும் என்பது போல பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க அவர்களை அதிக நேரம் சோதிக்காமல் பெரும் சத்தத்துடன் அந்த உருவம் வெளியேறி சென்றது. இரவு முழுவதும் இது மட்டும்தான் மீண்டும் மீண்டும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்ட குழுவினர் அந்த உருவம் வெளியேறிவிட்டது என்பதை உறுதி செய்து கொண்டு உள்ளே செல்ல தொடங்கினர். உள்ளே திடீரென ஏதோ பேச்சு குரல் கேட்க குரல் வந்த திசை நோக்கி இவர்கள் நடந்தனர். அருகே செல்ல செல்ல அது இவர்களுக்கு பரிச்சயமான குரல் போல தோன்ற உன்னித்து கவனித்துக் கொண்டே நடந்தனர். அங்கே ஏதோ வெளிச்சம் வர ஆளுக்கு ஒரு திசையில் போகச் சொல்லி சைகை செய்துவிட்டு மெல்ல அந்த இடத்தை நெருங்கினார்கள். அது அந்த கோயில் அர்ச்சகர் மணி சாஸ்திரி தான். யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். தெரியல இல்லையா, வெளியதான் சுத்துது. இவ எங்க போனான்னு தெரியல. ஆமா, நீங்க கவலைப்படாதீர், நான் உங்களுக்கு விவரம் கண்டு சொல்றேன். நம்ம இடத்துலதான் ஐயா இருக்கேன். காலையில நேரானதும் அடைச்சிட்டு போயிடுறேன். அப்ப வச்சிடுறேங்க ஐயா என்ற இணைப்பை துண்டித்து விட்டு ஒரு பெருமூச்சை விட பின்னாலிருந்து தனது துப்பாக்கி முனையை மணி சாஸ்திரி முதுகில் வைத்து ஆட்டம் முடிந்தது ஐயரே என்றான் அகிலன். பயந்து போன மணி சாஸ்திரி சுற்றுமுற்றும் பார்க்க அனைவரது கைகளும் துப்பாக்கி இருந்தது. அதில் ஒருவன் அந்த அரைக்கதவை சாத்திவிட்டு வந்து நிற்க அகிலன் தனது விசாரைய ஆரம்பித்தான். சார் சார் அது வந்து வந்து நீங்க எப்படிங்க என்று திக்கு தடுமாறி கேட்க, நாங்க இங்க வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க இங்க என்று கிண்டலாக கேட்டான் அகிலன். அது சார் அது வந்து என்ற வார்த்தைகளை மென்று முழுங்கிக் கொண்டிருக்கும் போது, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா என்று கோபத்துடன் துப்பாக்கி எடுத்து ஐயரன் நெற்றுப்பட்டில் வைத்து கேட்க, சொல்றேன் சார் சொல்லிடுறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க என்று படபடப்புடன் சொல்ல ஆரம்பித்தார். இந்த பூமி சாதாரண பூமி இல்ல. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்த ஜமீனை சேர்ந்தவங்க அவன் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள மொத்த நகைகளையும் முழுவதையும் வைரத்தால் ஆன அம்மன் சிலையும் இந்த கோவிலின் கீழே ஒரு சுரங்கப்பாதை அமைத்து உள்ளேயே அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருந்தனர். அது ஒரு தீ விபத்தில் ஜமீன் இருந்த அத்தனை பேரும் இறந்துவிட இந்த ரகசியம் எவருக்குமே தெரியாமல் போய்விட்டது. 2 வருடங்களுக்கு முன்னா ஒரு வெளிநாட்டு மருத்துவ கம்பெனி இந்த இடத்தில் ஒரு ஆராய்ச்சி கொடுத்து அமைச்சு அவர்களின் மருந்துக்கு தேவையான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது எதேச்சியா இதை பற்றிய குறிப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த கம்பெனியின் ஒரு மறைமுக பங்குதாரர் மந்திரி அரங்கநாதன். அவருக்கு இவ்வளவு பெரிய புதையில அரசு கொடுக்க விருப்பம்ல. எனவே அவரும் சில விஞ்ஞானிகளும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு வினோத உயிரினத்தை உருவாக்கி இந்த ஊரைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. மக்களும் உயிர் பயத்துல இரவுல எங்கும் செல்லாம தத்தமதி வீடுகளே அடங்கி இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலா உயிருக்கு பயந்து ஊரில் பாதி பேர் ஊரே காலி செய்து கொண்டு சென்றுட்டாங்க. இதனால் அந்த மருந்து கம்பெனி கூட அவர்களுக்கு அவங்க கம்பெனி அமைக்க தேவையான இடமும் கிடைச்சிச்சு. நானும் ஏதோ பணத்தாசையில அவங்களுக்கு துணைப்பை விட்டேன் சார், என்னை மன்னித்து விடுங்க. ஊர்ல எனக்கொன்ற ஒரு நல்ல பேர் இருக்கு, அது கெடுத்து விடாதீர்கள் என்று அகிலன் காலிலே விழுந்து விட்டார். இந்த உயிரினத்தை எப்படி அழிப்பது என்று கேட்டான் அகிலன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அதுக்கு பசி வரும். அப்பொழுது அதுக்கு மக்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் கிணற்றுக்குள் வந்து அதற்கு தேவையான உணவை தின்றுவிட்டு மீண்டும் வெளியே ஓடிடும். அப்படி அது உணவை எடுக்க உள்ள வரும்போது இங்கிருந்து பட்டனை அமுக்குனா கிணற்றின் வெளியே இருக்கும் குகை மூடிக்கும். அந்த உயிரினத்தினால வெளியே செல்ல முடியாது. அதுக்கு இங்கே வரவும் வழி தெரியாது. அங்கேயே உண்டு உறங்கி அந்த கதவு திறக்கும் நேரத்துக்காக காத்திருக்கும். பிறகு நீங்க எப்படி வெளியே செல்வீர்கள் என்று கேட்டான் அகிலன். இந்த இடத்திற்கு வருவதற்கு என்று தனி வழி இருக்கு சார். அந்த வழியாத்தான் நான் உள்ளே வந்து அது தினமும் விடுவித்து விட்டு மறுநாள் அடைத்து போடுவேன். இதுவும் ஒரு ரகசிய வழிதான் என்று ஐயருக்கு தெரிந்த அனைத்து உண்மையும் சொன்னார். தாடையை தடவிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்த அகிலன், இப்பொழுது அது மீண்டும் வரும்போது அதை அடைத்து விடுங்கள். இதில் ஏதேனும் விளையாடினால் விளைவுகள் விபரீதமாக போகும், ஜாக்கிரதை என்று மிரட்டிவிட்டு அந்த உயிரினம் மீண்டும் உள்ளே வரும் நேரத்திற்காக அனைவரும் காத்திருக்க சற்று நேரத்தில் மீண்டும் அது உள்ளே வரும் அரவம் கேட்டது. காலநிலை கொஞ்சம் கொஞ்சமாய் சூடாக மாறத் தொடங்கியது. மூடியிருந்த கதவின் வெளியே யாரோ நடந்து செல்லும் காலடி சத்தத்தில் அனைவர் ரத்தமும் பயத்தில் உறைய அனைவரும் உள்ளே பயத்தில் இதயம் வேகமாக படப்படுத்தது. இந்த கலவரத்தில் மணிசாஸ்திரியின் கண்களில் பரவிய ஒரு வில்லத்தனத்தை எவருமே கவனிக்கவில்லை. எல்லோரும் பயத்துடன் மூடிய கதவை வெறித்துக் கொண்டிருக்க இங்கே மணிசாஸ்திரி பூனை போல் மெதுவாக பதுங்கி
பின்னே நகர்ந்து போய் ஒரு இடத்தில் இருந்து பட்டனை தட்ட அது அந்த இடத்து சுவரை அப்படியே திருப்பி ஐயரை தனத்தை இழுத்து கொண்டு இந்த பக்கம் இருந்த கதவை திறந்து விட்டது. கதவு திறக்கும் மொழியில் அங்கே கிடந்த மாமிசை தின்று கொண்டிருந்த அந்த உருவம் நிமிர்ந்து பார்க்க, "கோ டேக் கவர்" என்று அவன் குழுவினர் கூறிவிட்டு ஒரு இடத்தில் அகிலன் பதுங்க, மற்றவர்களும் ஆளுக்கு ஒரு மொழியில் பதுங்கினர். திறந்த கதையின் வழியே உள்ளே நுழைந்தது அந்த கரிய உருவம். அனைவரும் பயத்திலோடு, "அடச்ச, இவன் நம்மள நன்றா ஏமாத்தி விட்டானே" என்று கோபத்தில் குமறிக் கொண்டிருந்த அகிலன் அருகில் ஏதோ திரவம் போல சொட்டிக் கொண்டிருக்க நிமிர்ந்து பார்த்தவன் நெஞ்சம் அப்படியே ஒரு நொடி நின்று பின் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அங்கே அகிலன் அருகில் அந்த உருவம் வந்து நின்று கொண்டே அந்த கையில் இருந்த மாமிசத்தை கடித்து தின்று கொண்டிருந்தது. அருகில் வந்து நிற்கும் கரிய உருவம் கொஞ்சம் குனிந்து பார்த்தாலும் அகிலனின் உயிர் அவனை விட்டு போயிருக்கும். மெல்ல அங்குமிங்கும் பார்த்து கொண்டே அந்த உருவம் அகிலன் நெருங்கி நகர்ந்து வர, அப்போது வெளியிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கவே வேகமாக திரும்பி வெளியில் ஓடியது. அகிலன் நல்ல நேரமோ இல்ல அஞ்சலின் வேண்டுதலோ, அறையில் இருந்து வெளியே சென்ற அந்த உருவம் மீண்டும் உள்ளே வராமல் அங்கிருந்து ஓடி வெளியேறி சென்று விட்டது. இன்னமும் 1 மணி நேரம் பாக்கி இருக்குது. அதுக்குள் நாம் இந்த கிணற்றிலிருந்து கதவை மூடும் பட்டனை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த உருவத்தை அடைத்து போட வேண்டும். அந்த ஐயரை தேட வேண்டும். சீக்கிரம் தேடுங்கள் என்று அவன் குழுவினருக்கு ஆணைகள் பிறப்பித்துவிட்டு அவனும் அந்த இடம் முழுக்க தேடத் தொடங்கினான். மொத்த குழுவினரும் பெரிதா எதுவும் சத்தம் விடாமல் அமைதியா அங்குமிங்கும் தேடிக்கொண்டிருக்க, அகலில் பின்னிருந்து திடீரென யாரோ பெரிதாய் மூச்சிடுவதைப் போல ஒரு உணர்வு வர அப்படியே அசைவற்று நின்றான் அகிலன். அப்பொழுது அவனுக்கு பின்னே இருந்து ஒரு கை வந்து அவன் தோள்களில் விழ பதறிக்கொண்டு பின்னே திரும்பிய கோபத்தில், "டேய் ஒண்ணு" என்று கத்தியவன் ஒரு நிமிடம் தாமதித்து பின் கண்ணனை கட்டி கொண்டான். "சார், உயிரை பயண வச்சு உங்களை காப்பாற்றினால் என்னையே திட்டுறீங்களா" என்று போலியா சலித்துக் கொண்டான். குழுவில் அனைவரும் நலமாய் இருப்பதைக் கண்டு எல்லோரையும் பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு அவன் பின்னே வந்து இன்னும் சிலரும் அகிலுடன் இணைந்து கொண்டனர். அஞ்சலி மற்ற அனைவரும் என்று கேள்வியாய் நோக்கிய அகிலனை புன்னகையுடன் நோக்கி, "யாவரும் நலம்பாஸ்" என்றான் கண்ணன். வந்தவர்களுக்கு சுருக்கமாய் நடந்தவற்றை விளக்கிவிட்டு அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு அவசர அவசரமாய் அனைவரும் தேடிக்கொண்டிருக்க, அப்பொழுது கண்ணன் சுவற்றில் எதையை அமுக்க அங்கிருந்த சுவர் விலகி ஒரு பாதை உருவானது. கண்ணனும் அவனும் வந்தவர்களும் அந்த அறையிலேயே இன்னும் ஏதேனும் கிடைக்குமா என்று தேடல் இறங்க, அகிலுடன் அவனும் இருந்தவர்களும் சேர்ந்து திறந்த புது பாதை வழியே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னேறினர். தொடர்ந்த கும்மிரட்டை டார்ச் லைட்டின் ஒளி கொண்டு அமைதியாக முன்னே செல்ல செல்ல மீண்டும் ஓரிடத்தில் அறை போல இருந்ததைக் கண்டு அங்கே காதை வைத்து கேட்டது உள்ளே ஏதோ வேலைகள் நடப்பது போல சத்தங்கள் வர, கதவின் அருகில் காதை வைத்து கேட்டனர் அனைவரும். அந்த கதவின் அருகிலே ஒரு சிறு துவாரத்திலிருந்து வெளிச்சம் வரவே அங்கு சென்று அகிலன் பார்த்தான். அது அந்த அறையின் ஜன்னல் உடைந்த பகுதி. அவன் குழுவினரையும் வந்து பார்க்க சொன்னவன் ஒரு புன்னகையுடன் கண்ணனை காட்டிவிட்டு அந்த கதவில் கையை வைத்து அந்த கதவும் தானாக திறந்து கொண்டது. கைகளில் துப்பாக்கியை தயாராய் நிலையில் வைத்துக் கொண்டு உயரன உள்ளே நுழைந்து, "ஃப்ரீஸ் எவ்ரி ஒன்" என்று கூற, இவர்களை எதிர்பார்த்ததே அவர்களின் பயந்த பார்வையில் தெளிவாய் தெரிய பயத்துடனே பின்னடைந்தனர். அது ஒரு ஆய்வுக்கூடம். அங்கு ஆராய்ச்சி ஈடுபட்டிருந்த 3 விஞ்ஞானியுடன் மணி சாஸ்திரியும் அங்கேதான் இருந்தார். அந்த உருவத்தின் செயல்பாடுகள் அங்கிருந்த திரையில் படமாய் ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் ஒரு மூலையில் பயத்துடனே பின்னடைந்து தப்பிக்க முயன்ற மணி சாஸ்திரி கண்ட ஒருவன் அவரை பின்னோடு சென்று அவரது தோள்களை அழுத்தி பிடித்துக் கொண்டு, "இப்ப எங்க போறீங்க ஐயரே? முன்ன வாங்க, உங்களுக்கு எவ்வளவு மரியாதை காத்திருக்கு" என்ற நக்கலாய் சொல்லிக் கொண்டே அவரை முன்னே கொண்டு வந்து நிறுத்த, கண்களில் கோபம் தெறிக்க, "எங்களையே ஏமாத்திட்டு ஓட்டி போயிடலாம்னு நினைச்சீங்களா" என்று கோபமாய் கேட்டான் அகிலன். "சார் சார், என்னை விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கோ" என்று மீண்டும் அழுக ஆரம்பிக்க அவரின் பின் மண்டையில் ஓங்கி ஒரு அடியை வைத்தான் அகிலன். "நீண்ட நாடகம் போட்டு எங்களை ஏமாத்த போகிற, ஒழுங்கா சொல்லு. அந்த உயிரினை பற்றி நீங்களிடம் சொல்லாத விஷயங்கள் வேற என்னென்ன? முதல்ல அந்த உயிரினத்தை எப்படி அடக்குவது? அதை செய்யுங்கள் உடனே" என்று கோபமாய் கூறிவிட்டு, "நினைவிருக்கட்டும், இந்த முறை எங்களை ஏமாற்றலாம் என்றது ஏதேனும் செய்ய நினைத்தால் உன்னை பின்பு நான் நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது" என்று கடித்த பற்களிடையே வார்த்தைகளாய் பேசினான். அங்கிருந்த விஞ்ஞானிகளுக்கு கண்ணை காட்ட அவர்களும் அவர்களின் முன்னிருந்த கண்ணின் ஏதோ கட்டளைகளை பிறப்பிக்க, திரையிலே தெரிந்த அந்த உருவம் மீண்டும் கிணற்று நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. அதே நேரம் அந்த அறையில் எதுவும் இல்லை என்று தெளிவாய் அறிந்து கொண்டு கண்ணனும் அவன் குழுவினரும் அந்த ரகசிய பாதை வழியே இந்த ஆய்வுக்கூடத்திற்குள் நுழைந்தனர். கிணற்றுக்குள் நுழைந்த குகைக்குள் நுழையும் குகையின் வாசல்கள் முன்னும் பின்னும் முற்றும் முழுதாய் மூடிக்கொள்ள, பெரும் கோபத்துடன் அந்த மூடிய கேட்டை ஓங்கி அடித்துக் கொண்டிருந்தது அந்த உருவம். பின் அங்குமிங்கும் தாவி தாவி குதித்துக் கொண்டே பெரும் குரல் எடுத்து கத்திய சத்தத்தில் அந்த குகையே அதிர்ந்தது.
இப்ப சொல்லுங்க. அந்த உயிரினத்தை எப்படி அழிப்பது? சீக்கிரம் சொல்லுங்க என்று அவர்களை மிரட்டினான் கண்ணன். அது ஒரு செயற்கை உயிரினம் தான் சார். சொல்லப்போனா நடமாடும் இயந்திரம் அது. அது உள்ளே இருக்கும் ஒரு சிப்பின் உதவியால் அது நரமாமிசம் சாப்பிடும் மிருகமாய் மாறிவிட்டது. அதை இங்கிருந்து டீஆக்டிவேட் செய்துவிட்டு, பின்னர் யாரேனும் போய் அந்த உருவத்தை டிஸ்மேண்டில் செய்து விட்டால் போதும் என்று கூற, சரி அப்படியென்றால் அதை உடனே செய்யுங்கள் என்று கூறினான் அகிலன். அதே போல விஞ்ஞானிகளில் ஒருவர் அதன் புரோகிராமை டீஆக்டிவேட் செய்ய அங்கிருந்த திரையில் அவ்வளவு நேரம் பெருமாட்டம் போட்டுக் கொண்டிருந்த அந்த உருவம் அப்படியே கீழே விழுந்தது தெரிந்தது. சரி, இப்ப நீங்க யாராவது போய் அதை டிஸ்மேண்டில் செய்து விடுங்கள் என்று மணி சாஸ்திரி கூற, அப்படியா, அப்ப நீயே போய் பண்ணிட்டு வா போ என்று ஒரு அதிகாரி ஐயரை முன்னே தள்ள, கண்களை பயத்துடன், ஐயோயோ, நேக்கு இதெல்லாம் தெரியாது சார், என்னை விட்டுடுங்கோ என்ற பயத்துடனே பின்வாங்க, அப்படியெல்லாம் விட்டுடுவோமா, போங்க சார் போங்க என்று கண்ணன் அவன் துப்பாக்கியை காட்டினான். விஞ்ஞானிகள் ஒருவரை கை காட்டி, நீங்களும் இவரும் போய் அந்த உருவத்தை பிரித்து போட்டுவிட்டு வாருங்கள். நீங்கள் வரும் வரை உங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டேதான் இருப்போம். மாறன், செந்தில், நீங்கள் இருவரும் இவர்களுடன் செல்லுங்கள். கவனம் என்றான் அகிலன். மாறனும் செந்திலும் ஒரு சல்யூட்டை வைத்துவிட்டு ஐயரையும் விஞ்ஞானியும் முன்னே விட்டு பின்னிய துப்பாக்கியுடன் தயாராக வைத்துக் கொண்டு சென்றனர். இதற்கிடையில் அகிலன் மீதமிருந்த விஞ்ஞானிடம் விசாரணையை ஆரம்பித்தான். முதல் கேள்வியாக, இந்த உருவம் எனக்கு மட்டும் எங்கள் ஊரில் என் கண்களுக்கு தெரிந்தது எப்படி? உங்கள் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி விச்சுவலா ஒரு புரோகிராம் உருவாக்க சொன்னாங்க. அந்த பயத்திலேயே நீங்க வேலையை விட்டு ஓடுவீர்கள் என்று நினைத்தார்கள். ஓஹோ, அப்புறம் என்றான் அகிலன். மந்திரின் உள் விவகாரங்களில் நீங்கள் தலையிட்டது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் உங்களை மனதளவில் இந்த உருவத்திற்கு பயப்பட வைத்து அந்த பயத்திலே உங்களை மரணிக்க வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நீங்கள் பயம் கொள்ளவில்லை. அதனால் இந்த ஊருக்கே மாற்றல் தந்து உங்களை கொல்ல திட்டமிட்டார் மந்திரி. ஆனால் இப்பொழுது அந்த திட்டமும் பாழானது மட்டுமில்லாமல் பிரச்சனையின் ஆணிவேர் வரை நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்று முழு உண்மையும் அவர்கள் சொல்ல சொல்ல அனைத்தையும் வீடியோவில் பதிவு செய்து கொண்டு அவர்களின் கைகளில் விலங்கு பொட்டினார் அகிலன். மேலும் அங்கே அந்த உயிரினத்தை முழுதாக பிரித்து போட்ட பின் அதன் பாகங்களையும் அந்த இயந்திரத்தையும் நீக்கிக் கொண்டிருந்த சிப்பையும் கைப்பற்றி பத்திரப்படுத்திவிட்டு அங்கு நடந்த மொத்த விஷயங்களை வீடியோ ரெக்கார்ட் மூலம் பதிவு செய்து கொண்டு அனைவரையும் கைது செய்தனர். அந்த இடம் முழுவதும் சீல் வைக்கப்பட்டு ஆதாரங்களை கமிஷனரிடம் கொடுத்துவிட்டு மந்திரியை கைது செய்ய வாரன் கேட்டு நின்றான் அகிலன். ஆதாரங்கள் அனைத்தையும் உறுதியாய் இருக்க பல நடைமுறைகளை பின்பற்றப்பட்டு மந்திரி அரங்கநாதன் கைது செய்யப்பட்டார். உன்னை சும்மா விடமாட்டேன் அகிலன் என்று கோபமாய் முறைத்துக் கொண்டே செல்லும் மந்திரிக்கு ஒரு சல்யூட்டை வைத்துவிட்டு வெற்றி புன்னைகளுடன் கைப்பற்றப்பட்ட காடுவெட்டி விடுதியின் புதையல் குவியலை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தான் அகிலன். பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடித்துவிட்டு தன் ஆசை மனைவி அஞ்சலுடன் ஆசை ஆசையாக தேனிலவுக்கு சென்றான். இனி அவன் காதல் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று மனதார நாமும் வாழ்த்துவோம். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கலாம் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.